அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோஜாமுத்தைய ஆராய்ச்சி நூலகத்தின் செந்தவெளி ஆய்வு மையமும் திருச்சி களம் இலக்கிய அமைப்பும் இணைந்து ஒருங்கிணைக்கும் பாலாவின் சங்கச்சுரங்கம் நிகழ்வுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் என்கிற தலைப்பில் இன்றைய சங்கச்சுரங்கம் நிகழ்விருக்கிறது. வரவேற்புரை வழங்கி தமிழ் அறிவு வளாகம் பற்றிய ஒரு முக்கிய மேம்பாட்டை பகிர்வதற்காக நூலகத்தின் இயக்குனர் முனைவர் சுந்தர் கணேசன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சியில் உள்ள களம் இலக்கிய அமைப்பும் ரோஜாமுத்தைய ஆராய்ச்சி நூலகம் இணைந்து நடத்தும் இந்த பாலாவின் சங்க சுரங்கத்திற்கு அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 4வது 10, அதாவது மொத்தம் 100 உரைகள் நடத்த இருக்கிறது. அதுல முதல் இது 3 10கள் ஏற்கனவே முடிந்து விட்டது. இது 4வது 10. அந்த உரையில இது 6வது உரை. 4வது உரை சுரங்கத்திலிருந்து, அதாவது சங்கச் சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு வரும் தலைப்பு எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம்ங்கிற இந்த தலைப்புல இன்னைக்கு பாலசார் நம்மளோட இதை பத்தி பேச போறாரு. பாலசார் பத்தி புதுசா வந்தவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். அவர் இந்திய ஆட்சி பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமைச் செயலராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர். அன்புள்ள அம்மா, சிறகு கொள்வானம், நாட்டுக்குறள், சிந்தவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், பன்மாயக் கல்வன், 2ஆம் சுற்று, குன்றென நிமிர்ந்த நெல், ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், இண்டஸ் டு வைகை, அதனுடைய தமிழ் வெர்ஷன் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை, தமிழ் நெடுஞ்சாலை, இப்படி ஒரு தீயா, குரல் தழுவிய காதல் கவிதைகள், அகஸ்தியர் ஓர் மீள் பார்வை, இப்படி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அப்புறம் இந்த சங்க சுரங்கத்தின் வழியாக 3 நூல்கள் ஏற்கனவே 30 உரைகள் நடத்தி ஆகிச்சுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அதுல 10 உரைகளாக கடவுள் ஆயினுமாக, அணிநடை எருமை, ஓர் ஏர் உழவன், இந்த தலைப்புல 3 நூல்கள் வெளிவந்திருக்கு. ஸோ என்ன ஐடியான்னா, இந்த சங்க இலக்கியத்தை எப்படி என்கேஜ் பண்றது, இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி வேர்ல்டுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது பயிற்றுவித்தவங்க எல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் அகம்புறம் அப்படிங்கிற ஒரு பேசிக் கிளாசிபிகேஷன்ல காதல் கவிதைகள் அல்லது வீரம் சார்ந்த கவிதைகள் இப்படித்தான் ட்ரெடிஷனலா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா அது இன்னைக்கு கண்டெம்பரரி உலகத்துக்கு அது எப்படி சாத்தியப்படுத்துறதோ, அது எப்படி அதனுடைய பொருத்தப்பாடு என்ன, அதை கான்டெக்சுவலைஸ் பண்ணி சொல்றது ஒரு புது மெத்தடாலஜி. அந்த மெத்தடாலஜி நமக்கு கொடுத்தது பாலாசார் தான். இன்னைக்கு பல பேர் சங்க இலக்கியத்தை பத்தி பல இடங்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, கோர்சஸ் நடக்குது. சங்க இலக்கியத்தை பத்தி, சிந்தவெளி ஆய்வுகளை பத்தி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இத்தனை ஆண்டுகள் இல்லாததெல்லாம் இந்த சில ஆண்டுகளாக தான் இது தொடர்ந்து இந்த நெரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நெரேட்டிவ் பில்ட் பண்றதுல பாலசாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. எல்லாரையும் லேசில சங்க இலக்கியத்துல கொண்டு வரணும்னா அதை நீங்க கான்ட்ராக்சுவலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த வகையில அவர் நான் தொடர்ந்து இந்த செயல்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். அண்ட் ஆல்சோ அவரை இந்த நிகழ்ச்சிக்கு 6வது உரையை நிகழ்த்துறதுக்கு அவரையும் வரவேற்கிறேன். அவரோட தொடர்ந்து இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்னர் மருது சார், அவருடைய தூரிகை போராளி. அவர் எப்பவுமே தொடர்ந்து இந்த சங்கச்சுரங்கம் மட்டும் இல்ல, மற்ற நூல்களுக்கும் அவர் தான் அவருக்கு ஓவியம் வரைஞ்சு கொடுத்திருக்கிறாரு.
ஸோ அப்படி ஒரு வேவ் லென்த் சொல்லுவாங்களா சார், அப்படி உள்ள ஒரு தூரிகை நமக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூரிகை போராளி. சார் அடிக்கடி அதுதான் அந்த வார்த்தையை சொல்வார், தூரிகை போராளின்னு சொல்வார். ஸோ அவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருண் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்றது சிந்தவெளி ஆய்வு மையம், அது ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகம். இது வந்து ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகம் முன்னெடுக்கும் ஒரு மிக முக்கியமான பணி வந்து தமிழ் அறிவு வளாகம். தமிழ் அறிவு வளாகம்ங்கிறது வந்து சிந்தவெளி ஆய்வு நிறுவனம் அதுக்குள்ள இருக்கு, ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகம் இருக்கு, பொதுவியல் ஆய்வு மையம் இருக்கு, இன்னும் பல ஆக்டிவிட்டிஸ் இதுக்குள்ள வருது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கிறது தான் தமிழ் அறிவு வளாகம்ங்கிறது. இது நாங்கள் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டங்களை தீட்டி இப்போ வந்து அது நிஜத்தை நோக்கி நமக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த கட்டுமான பணிகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தமிழ் அறிவாளத்தை வந்து கட்டி எழுப்புறது வந்து ஒரு மிக முக்கியமான பணியை நாங்கள் கருதுறோம். 5 லட்சம் ஆவணங்கள் ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகத்தில் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். இந்த நூலகம்ங்கிறது வந்து முதல்ல அமரர் ரோஜாமுத்தையுடைய தனிநபர் சேகரிப்பிலிருந்து துவங்கப்பட்டது. அவருடைய 1 லட்சம் ஆவணங்களை கொண்டு வந்து சிகாகோ பல்கலைக்கழகம் அதை பணம் கொடுத்து வாங்கி சென்னையில வந்து ஒரு நூலகமாக வச்சதுல இருந்து 1994 இருந்து இது தொடர்ந்து நடந்துட்டு வருது. இன்னைக்கு அதோடைய புதிய பரிமாணம் வந்து தமிழ் அறிவளாகம். இந்த தமிழ் அறிவளாகத்தை கட்டி எழுப்புறதுக்கு 40 கோடி செலவாகும்னு திட்டமிட்டு இருக்காங்க ஆர்கிடெக்ட்ஸும் இன்ஜினியர்ஸ் எல்லாம். அப்புறம் இதுக்கான கூடுதல் இடத்தை கொடுத்து நம்மளுடைய தமிழக அரசு அதுவும் இடத்த மட்டும் இல்லாம அதாவது 120 கோடி மதிப்புள்ள ரூபாய் மதிப்புள்ள இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆருடைய தொடக்கத்துல சென்னை தொழில்நுட்ப பயிலக வளாகம் அந்த கேம்பஸ்குள்ள இருக்குது. இது வந்து இடம் மட்டும் இல்லாம 5 கோடி ரூபாயும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க தொடர்ந்து பல பேர்கிட்ட பேசி அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல நிறைய கொடையாளர்கள், சிஎஸ்ஆர், நிறைய நிறுவனங்கள் எல்லாம் முன் வந்திருக்காங்க. இந்த 40 கோடியில 1/4 பங்கு நாங்க ஏற்கனவே கொண்டு வந்துட்டோம். சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் இடையில வந்து நாங்க வந்து வரலாற்றில் ஒரு சதுர அடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். இது ஒரு க்ரௌட் ஃபண்டிங்காக. அதை வந்து கோயம்புத்தூர்ல பேரூர்ல தமிழ் கல்லூரியில தான் நாங்கள் அதை தொடங்கினோம். அது தொடங்கி சரியா 2 மாதங்கள் ஆகுது. இன்னையோட 1000 சதுர அடி வந்து நமக்கு அதுல பணம் வந்திருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து 50 லட்சம் ரூபாய். ஸோ இது வந்து எங்களுக்கு பெரிய ஊக்கத்தை அளிக்குது. இது முன்னாடியே தொடங்கி இருக்கணுமோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் அட்லீஸ்ட் நவம்பர் மாதம் தொடங்கினது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் மதுரை தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர் இங்கெல்லாம் போய் நாங்கள் பேசியிருக்கோம். எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோட முன் வராங்க. ஸோ அதை வந்து நான் மகிழ்ச்சியோட சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறவங்களும் அதை பற்றி கூடுதலான தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து கேட்கலாம். நாங்கள் சொல்கிறோம், எங்களோட மின்னஞ்சல், உங்களுடைய தொலைபேசியெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போங்க உங்களோட தொடர்பில் இருக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான இந்த டாபிக் இருக்கு இல்லையா, எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம். இந்த கிட்டத்தட்ட பிலாந்திரப்பி பற்றியான விஷயம் தான், வள்ளல்களை பற்றி தான் சார் பேச போறாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான கொடையாளர் வர வேண்டியது, அவரால் வர முடியல. அவர் பேர் கால்வெல், அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தாரு. இந்த கூட்டத்துக்கு மதுரையிலிருந்து வரதா இருந்தது. ஆனா இன்னொரு கொடையாளருடைய நண்பர், அவருடைய தந்தையார் இறந்து போனதுனால அவர் அங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாங்களும் அங்க போய் இருந்திருக்கணும். இந்த டாக்கிங் இருந்ததுனால எங்களால போக முடியல. அந்த வகையில அவங்களுக்கும் இது ஒரு ட்ரிபியூட்டா தான் நாங்க நினைக்கிறோம். ஸோ இதை பத்தி, அந்த ஈகையை பத்தி, இந்த எழுவர் பூண்ட ஈகைங்கிறது என்னங்கிறத அதை பத்தி இன்னைக்கு சார் நம்ம கிட்ட விரிவா பேச போறாரு. இப்ப நான் சார பேசுறதுக்கு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இந்த ஒவ்வொரு மாதமும் நாம் சந்தித்து சங்க சுரங்கம் பற்றி உரையாடி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக எனக்கு மிகவும் நெகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக நான் நிறைவுடன் வாழ்வதற்கு சங்க இலக்கியம் ஒரு காரணமாக இருக்கிறது. நான் செல்லும் இடங்கள்லாம் நாங்கள் சங்க இலக்கியத்தை படிக்க தொடங்கி இருக்கிறேன். சங்க இலக்கியத்தை எல்லா சங்க இலக்கியம் புத்தக கண்காட்சியில் வாங்கிவிட்டேன் என்று சொல்பவர்கள் பெரும்பாலும் பொறியியல் படிப்பவர்கள், மருத்துவம் படிப்பவர்கள், இளைஞர்கள், வீட்டு தலைவியல் இப்படின்னு விமான நிலையத்தில், ரயில் நிலையத்தில் போகிற இடமெல்லாம் சங்க இலக்கியத்தை பற்றிய ஒரு மாபெரும் உரையாடலை தமிழ் சமூகம் தொடங்கி இருக்கிறது. அதற்கு ஏதோ ஒரு வகையில், எங்கோ ஒரு வகையில் நாம் ஒரு காரணமாக நாங்கள் எல்லாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் என்பது இந்த வாழ்வை நிறைவுடையதாக இருக்கிறது. இன்னைக்கு கூட நாங்க நாளை காலை எங்களுடைய நண்பர், இந்த தமிழறிவு வளாகத்தினுடைய புரவலர்கள், கொடையாளர்களில் ஒருவராக நானும் அவரும் போயிருந்தப்ப அமெரிக்காவில் பெட்னா கூட்டத்தில் பேசும்போது அடுத்த 3 நிமிடங்களில் 3 பேர் மேடையில் ஏறி இந்த தமிழறிவு வளாகத்திற்கு அத்தனை பேர் இந்த பண்பாட்டின் பயணத்தை படிச்சிருக்காங்க, தமிழ் நெடுஞ்சாலையை படிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோடி ரூபாயை அறிவித்து விட்டு அதை 3 பேர் அந்த மேடையில் உடனே இங்கே கொடுத்தாங்க. அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒருவருடைய நானும் சுத்தர் கூட அண்மையில் போயிருந்தோம். தேனியில, சுற்றுலாபுரத்துல. அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பருடைய தந்தை இறந்து விட்டார். நாளைக்கு காலையில் நாங்க போறதா இருந்தது. அவர் நேற்றே அமெரிக்காவிலிருந்து வந்து விட்டதால் இன்றே நடத்தி விட்டார்கள். இல்லை என்றால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கூட ஒத்தி வைக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். எனினும் அடுத்த வாரம் அவர் தொடர்பான அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செல்வேன். இந்த உரையை மருத்துவர் ஜி சுவாமிநாதன், ரவி கண்ணன், சேகர் சுவாமிநாதன், பாலா சுவாமிநாதன், இந்த 3 சகோதரர்களுமே எனக்கு நண்பர்கள். எங்களுடைய நூலகத்தின் தமிழறிவு வளாகத்தின் புரவலர்கள். இன்று அங்கு இறுதி நிகழ்ச்சி இப்போதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் இங்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த உரையை அவருக்கு நினைவஞ்சலியாக காணிக்கை அளிக்க விரும்புகிறேன். எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் அப்படின்னு ஒரு தலைப்பு. நான் இப்ப எல்லாம் சங்க இலக்கியம் இந்த ஒரு உரை முடிஞ்சோன்னா ஒரு கொரோனா காலகட்டத்துல ஒவ்வொரு வாரமும் ஒரு உரை நிகழ்த்திட்டு ஒரிசாவில இருந்து அப்பதான் ஜீன் டெக்னாலஜி இருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அத ரொம்ப நாங்க நிறைய அலுவலகத்துக்கு போகாம நாங்க வீட்டுல இருந்தே வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரமும் கிடைச்சது. அப்பதான் தமிழ் நெடுஞ்சாலை எழுதினேன். அப்போ வாரத்துக்கு ஒரு உரை. இப்ப வெவ்வேறு தினமும் பயணத்துல இருக்கேன். கடந்த 15 நாட்கள் நான் ஒரு இடத்தில், ஒரு நகரத்திலே தொடர்ந்து பயணத்தில் இருந்து கொண்டிருப்பதனாலும் நான் பொதுவாக இந்த உரை மாதத்துக்கு ஒரு உரை நிகழ்த்துக்கிறேன். முடிஞ்சு ஒரு வாரம் கேப் போட்டு இந்த ஒரு வாரத்துலதான் நான் அடுத்த தலைப்பு எதுன்னு செலக்ட் பண்ணுவேன். சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு வரி, இந்த உரைகள் அனைத்துமே ஒரு சங்க இலக்கியத்தில் வரி. அப்புறம் இந்த பயணத்தின் ஊடாக எங்கெங்க டிராவல் பண்றோமோ அதை படிச்சுக்கிட்டு இருப்பேன் அதை பற்றி. அப்புறம் உரைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அதுக்கு சூட்டபிளா ஒரு சட்டையை செலக்ட் பண்ணுவேன். அந்த தீமுக்கு வரணும். அந்த தீமுக்கு அதுல வர்ற மாதிரி போன தடவை அதாவது புடைவி லம்துகில் அப்படிங்கிறதுல அந்த குடித்தலைவர் என்று நாம் போட்டுகிற சிந்துவெளி குடித்தலைவன் அணிந்திருந்த அந்த ஆடையை வடிவமைத்த. இப்ப மலை நிலத்தை பற்றியும் 7 கலையெழுவல்களை பற்றி பேசுவதனால் அவர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு குறியீடு இந்தியாவில் மலை நிலம் குறிஞ்சி என்பதும் ஒரு பொது குறியீடு யானை தான். அதனால் யானை சட்டை போடலாம் என்று முடிவு. எங்க வீட்டுல எனது இணையர் சுகாத்தா தான் அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகும்போது அலப்பறையை தாங்க முடியலன்னு சொல்றாங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன்னா சங்க இலக்கியம் படிச்சுட்டு இருக்கும்போது மகிழ்ச்சி பொங்கும். அதனால ஏன்னா நம்ம வேற என்ன பேசுறோம், சங்க இலக்கியத்தை பேசுபவனும் தமிழை பேசுபவனும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும். நம்ம வேற ஏதாவது பிரச்சனையை பேசுறோமா, அது வேற ஏதாவது இலக்கியத்தையோ பகடை உருட்டின கதையோ யாரை தூக்கிட்டு போன கதையோ பேசணும்னு நம்ம வருத்தப்படலாம். நாம் சங்க இலக்கியத்தை பேசுகிறோம், அக இலக்கியத்தை பேசுகிறோம், அதனால் மகிழ்ச்சியாக பேசுகிறோம். இது எனக்கு மிகவும் நிறைவாக இருக்கிறது. இதுல எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம். இதுல சில கேள்விகளை கேட்டு இந்த உரையின் மூலமாக நான் அதற்கு விடை சொல்ல விரும்புகிறேன். ஒண்ணு இதில் எழுவர் என்பது யார் யார்?
எழுவர்னா 7 பேர், 7 people. கடையெழு, இந்த 7 பேர் வந்து கடையெழு வள்ளல்கள். கடையெழு வள்ளல்கள்னா கடைசியா இருந்த 7 பிலாந்திரபிஸ்ட். தமிழ் சமூகம் ஒரு 7 பேரை இவங்கதான் கடைசி வள்ளல் அப்படின்னு அடையாளம் பண்ணுது. அப்புறம் இதுக்கு பின்னால இந்த 7 பேருமே சாதாரண மலைநில குறிஞ்சிநில தலைவர்கள். அதுல யாருமே பேரரசரோ, சேரன், சோழன், பாண்டியன், இந்த பல்லவன், இந்த மாதிரி யாருமே கிடையாது. அப்ப இந்த மூவர் தமிழ் மூவர்னு சொல்லுவாங்க. இப்ப சேர சோழ பாண்டியனுக்கே இடம் இல்லைன்னா இது வந்து கடையேழு வள்ளல் வந்து 8 ஆகவே இல்லை. நாங்க 7 பேர் இருக்கீங்க, பாண்டிய மன்னன் நினைக்கிறான்னு வைங்க, நாங்க சங்க இலக்கியம் ஃபுல்லா நாங்க மதுரையில தான் தொகுத்துக்கிட்டு இருக்கோம், பாண்டியர் அரசவையில இவ்வளவு தொகுத்து நாங்க தமிழுக்கு சேவை பண்ணுறதுனால எங்களை 8ஆவதா போட்டுக்குங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. தமிழ் ஒத்துக்கிறாரு, அவ்வளவுதான் முடிச்சு. 7 பேர் கடையெழு வள்ளல்னா அவன் மலைநிலத்தலன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளாவனா ஆகிக்க 8ஆவதா வர முடியாது. ஏன்னா அது 8ஆக்கணி. எழுவர் வென்றது ஏன்? அப்ப இது ஏன் எழுவர் அப்படின்னு ஒரு எண், அந்த எண்ணுக்கு 7 அப்படிங்கிறது அதுக்கு தனியா சிறப்பு உலகம் முழுவதுமே. அப்புறம் இந்த நுகம்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாடு நம்ம மாட்டு வண்டியில கட்டிட்டு போகும்போது அல்லது உழுகும் போது, இந்த உழுவந்தீடு பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு 2 மாடு கட்டி நடுவுல ஒரு அதுக்கு பேர் நுகத்தடின்னு பேரு. இங்க கீழ இருந்து ஒரு கலப்பையில இருந்து போகும். அந்த நுகத்தடியும் அந்த கலப்பையில இருந்து போற அந்த பார் மாதிரி இருக்கிறதையும் நடுவுல ஒரு இடத்துல ஒரு ஆணி மாதிரி அரைஞ்சிருக்கும். அப்புறம் கட்டியிருப்பாங்க, இந்த மாட்டுக்கும் கட்டியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் நுகம். இந்த குக்கு வர்றதுக்கு பேர் தான் நுகம். நம்ம ஆங்கிலத்துக்கு யோக் அப்படின்னு சொல்லலாம். அது நுகத்தடி, அது நடுவுல போடுறதுக்கு தான் பகல் ஆணின்னு பேர். நெடுநுகத்து பகல் ஆணின்னு சங்க இலக்கியம் சொல்லும். அப்ப நுகம் அது செந்நுகம். செந்நுகம்னா ஏன் சொன்னாங்க? அது ஏன் ஈகை செந்நுகம் அப்படின்னா, எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம்னா என்ன? ஆதிக்க போட்டியின் அடையாள குறி. இந்த ஒன்றையர் உரையாடலே ஒரு ஆதிக்க போட்டி, ஒரு எதேச்சதிகாரத்தின், ஒரு பேரரசு உருவாக்கத்தின், விரிவாக்கத்தின், நிறுவனமயமாக்கலின் அந்த ஆதிக்கத்தினுடைய குறியீடாக எப்படி இது நிற்கிறது. அப்புறம் ஈகை உளவியல். இந்த ஈகைங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, கிவிங், அதை கொடுத்தல், கிஃப்டிங், அதை கொடுக்கிறது அப்படிங்கிற ஈகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல், சமூகவியல், பொருளியல் மற்றும் அரசியல் காரணிகள். இதன் ஊட நம்ம முன்வைக்க விரும்புகிற பகிர்தல் அறம், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். அறங்களுக்கெல்லாம் தலையாய அறம் ஒன்று இருக்கிறது, அதன் பெயர் பகிர்தல் அறம். அதுதான் தமிழ் இலக்கியம், செவ்வியல் இலக்கியம் மற்ற இலக்கியங்களில் இருந்து வேறுபடுகிறது. பசிப்பினி மருத்துவனை பற்றி பேசுகிறது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிறது. அதை பகிர்ந்து கொடுக்கறத பத்தி தொடர்ந்து சங்க இலக்கியம், திருக்குறள் இதெல்லாம் பசிய ஒரு பிணியாகவும் அதை பகிர்ந்து கொடுக்கறதை ஒரு அறமாகவும் வச்சு பேசுது. அது மாறாக நான் அதை பத்தி பேசுவோம். இது எங்க வேறுபடுது, இந்த பகிர்தல் அறம் எப்படி தமிழ் சமூகத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த 7 பேர்ல என்னுடைய இனிய நண்பர், நாங்கள் தூரிகை போராளின்னு தான் சொல்றது. அவர் நான் சொல்லவுன்னா, இந்த தயாரிக்கும் போதே நான் படிச்சுட்டு இருக்கும் போதே அவர்கிட்ட கேட்டு, இன்னும் அவர் வீட்டுக்கு நான் போவேன், இல்லைன்னா என் வீட்டுக்கு வருவார், இல்லைன்னா டெலிஃபோன்ல பேசுவான், இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கருத்துக்கெல்லாம் சொல்லி, அது உடனே பாரி, ஓரி, நல்லி, காரி, ஆய், தேகன், அதியமான், இந்த 7 பேர் தான் அந்த கடையெழு வள்ளல்கள். இப்ப ஈகை செந்நுகத்தை சமகால சூழலில் எப்படி புரிந்து கொள்வது? இந்த ஈகை செந்நுகம்ங்கிறத நம்ம சமகாலம், we are in a contemporary society, we are having a contemporary problem. நமக்கு தனிநபர் ப்ராப்ளம் இருக்கு, குடும்ப ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு அரசியல் ப்ராப்ளம் இருக்கு, பண்பாட்டு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஒரு சப்கான்டினென்டா இருக்கோம், ஒரு நேஷனல் இஷ்யூஸ் இருக்கு, சிட்டிசன்ஷிப் இருக்கு, எலெக்ஷன் வருது, SIR வருது, வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுது, என்னென்னமோ இருக்கு. இந்த சமகால சூழல்ல இந்திய துணைக்கண்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையான தன்னாட்சி, நிலவுடைமை, ஆதிக்க போட்டிகள், வேந்துகளின் தோற்றம், வாணிக பெருக்கம், அதன் தாக்கம், சமூக முன்னுரிமைகளின் போக்கு போன்ற பன்முக மாற்றங்களை ஆவணப்படுத்திய ஒற்றை இலக்கியம், ஒற்றை ஆவணம் இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியம் மட்டும்தான். நான் சொன்ன இந்த என்டையர் கேமட் இருக்குல்ல, இந்த கேமட்டை கவர் பண்ற மாதிரி ஒரு இலக்கியம். ஏதாவது ஒரு மகாராஜாங்களாம் பட்டாபிஷேகத்தை பத்தி பேசலாம், புகழை உருட்டி விட்டாங்கன்னு பேசலாம், சட்டை எதுனாலும் பேசலாம். ஒரு இலக்கியம் தொகுப்பு இந்த என்டையர் கேமட் ஆஃப் தி
கண்டினியூஸ் ஜேர்னி ஆஃப் அ சொசைட்டி. ஒரு சமூகத்தினுடைய தொடர் பயணம். அது எங்க தொடங்குது? மலையில தொடங்குது. மலை மக்கள், சமவெளி உரையாடல், வணிக பெருக்கம், வணிக நிறுவனங்கள், அரசுகளின் உருவாக்கம். இந்த தொடர் விஷயத்தை ஒண்ணு ஒரு இலக்கியம் பேசுதுன்னா அதனால்தான் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழின் தொன்மை தோற்ற தொன்மை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறது அதன் தொடரும் இளமை. அதனால்தான் தமிழ்த்தாய் வாழ்த்தில் நாம் சீரிழமை திறம்பு என்று வாழ்த்துகிறோம். இதுல ஈகை சென்னுகம் பூண்ட எழுவரில் இந்த முக்கியமான விஷயத்தை நான் கவனிக்கணும். இந்த ஈகை சென்னுகம் போன்ற 7 பேர் நான் பேர் காமிச்சு பார்த்தல, இவர்களில் யாருக்கும் அகஸ்தியரை தெரியாது. அகஸ்தியருக்கும் இவர்களை தெரியாது. ஏன்னா திடீர்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போது அகஸ்தியருக்கு இவங்களை தெரியாது, இவங்களுக்கு அகஸ்தியரை தெரியாது. நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, இதே இடத்துலதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களுக்கு முன்னால் ஒரு உரை நிகழ்த்தி அதை ஒரு நூலாக போட்டு இருக்கிறேன், அகஸ்தியர் ஒரு மீள்பார்வை என்று. ஏனென்றால் இந்த நாட்டில், இந்த பூமியில் தமிழ் என்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு செவ்வியல் மொழியை தனது தலையில் தூக்கி கொண்டு வந்து இங்கு ஒப்படைத்தவர் அகஸ்தியர் தான் என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. காசியில் நடைபெற்ற கும்பமேளாவில் அகஸ்தியர் தான் மையப்பொருளாக பேசப்பட்டார். இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பல்வேறு கல்லூரிகளுக்கும் தமிழ்ச்சங்களுக்கும் தொலைபேசி செய்து நீங்க அகஸ்தியரை பற்றி கூட்டம் போடுங்கள், செலவை நாங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போது வெளிநாடுகளிலும் அந்த அகஸ்தியரை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறார்கள். அவர்களை கட்டுடைப்பதற்காக 389 நூல்களை அவர் பேரில் எழுதப்பட்டிருக்கிற நூல்களை தேடி தேடி பார்த்தா எதுலையுமே இலக்கணம் இல்லை. அவர் தொல்காப்பிய ஆசிரியராக இருந்தார்களுக்கு எந்த உதாரணமும் இல்லை. எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்து இதே இடத்தில் நான் அறிவித்தேன், எங்களுக்கு தெரிந்த ஒரே அகஸ்தியர் சீர்காழி கோவிந்தராஜன் மட்டும்தான் என்ற மிகப்பெரிய ஒரு தேடல் உண்மையை கண்டுபிடித்து சொல்லிவிட்டு நாங்கள் இப்போதுதான் நாங்கள் உதவி பெற இருக்கிறோம் என்பதால் அதனால இதுக்குள்ள இதை பேசி முடிக்கிறதுக்குனால திடீர்னு ஊர்வசி சித்தர்னு ஒருத்தர் வராங்க. இப்ப அடுத்து தேவைப்பட்டால் நாங்கள் ஊர்வசி சித்தரை பற்றி பேசுவோம். ஆக இந்த 7 பேரை அகஸ்தியருக்கு தெரியாது, அகஸ்தியருக்கு இந்த 7 பேரும் தெரியாது. வடமொழி மரபுகள் அறியாத தனித்துவ பெருமிதம் இதுவென்ற புரிதலை அடிக்கோடிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் சங்க சுரங்கத்தில் இந்த தலைப்பு எழுவர், 7 people. இந்த எழுவர் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த 7 பேர் தலைவர் கண்ட நான் முதல்ல சொல்றதான் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம். சிறுபானாற்றுப்படை 113 வரை. இதுல கடையெழு வள்ளல்கள். எழுவர் நல்வளம் அடங்க ஒரு பகல். இதுல வர்ற 7 ஒருத்த 5 சிற்றரசர்கள். இதுல இல்லாத மைனஸ் பாண்டியன். பாண்டியனோட சண்டை போடுற 7 பேர். அங்க எழுவர். நேரா எழுவர் அடிப்படை கடந்த இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய 7 பகைவர்கள். நேரா எழுவர்னா அவங்களுக்கு ஒத்து போக மாட்டேது, சிங்க் ஆக மாட்டேது. அவங்களுக்கு சிங்க் ஆகாம சண்டை போட்டதுனால அந்த நேரா எழுவர். அப்புறம் எழுவர் நல்வளம், செலியனின் 7 பகைவர்கள். இப்படி வரிசையா பாத்தீங்கன்னா 7 பகை அரசர்கள். கடையெழுவல் எழுவர் மாய்ந்த பின்றனைங்க, இங்கேயும் கடையெழுவல்லர்கள், இங்கேயும் கடையெழுவல்கள். ஒரு பகல் எழுவர் எய்தி அற்றே. பொதுவா 7 பேர். ஒரு உலகத்துல ஒரே நாள்ல உலகம் கூட 7 பேர் கைப்பற்றான். பொதுவாகவே 7 அப்படின்னு சொன்னா ஒரு எண்ணிக்கை பக்கம். அப்புறம் இமில் குலன் மரசின் எழுவரோடு அதிகமானினுடைய 7 பகை அரசர்கள். அதிகமான ஒரு கடையெழுவல்லர், அவர்கிட்ட சண்டை போட 7 பேர். அப்படின்னா அதிகமான தவிர மீதி ஆளுகள்லாம் சேர்ந்து மொத்தத்துல 7 பேர் பகைவர்கள். அப்புறம் இது கார்த்திகை மீனாய் விளங்கும் 7 மகளிர். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சப்தரிஷி மண்டலம், சப்த மாத்திரிகா, சப்த கன்னி இப்படின்னு நீங்க பார்க்கலாம். இதுல கார்த்திகை மீனாய். அப்புறம் இந்த 7ங்கிறத அடிப்படையா வச்சு 7 வேலிர் இயைந்து ஒருங்கிருந்த 7ன்னு சொல்லும் போது இந்த வேலிர் இத்தனை வேலிர் சொல்லும் போது கடையில் வளர்ந்து 7 வேலிர் அப்புறம் 14. அப்புறம் ஒரு இடத்துல கபிலர் பாட்டுல வரும் 49 வழிமுறை வந்த வேலிருள் வேலே. இந்த வேலிற்கு மரபு சொல்லும் போது 49 வழிமுறை வேலில் செம்பு புனைந்திய சேனரும் புரிசை துறையில் ஆண்ட உன்னுடைய முன்னோர்களாகிய இருங்கோவலை பார்த்து கபிலர் பாடுறாரு. உன்னுடைய முன்னோர்கள் 49 தலைமுறையா, 49 வழிமுறைனா 7 49. எங்க பாருங்க 49 ஏன் 48ன்னு சொல்லல, ஏன் 50ன்னு சொல்லல? அப்ப இந்த 49ங்கிறது ஓகே ஆல் ஃபைன். 7 49 வழிமுறை வந்த 7 49. இப்ப 7 என்ற எண், 7 என்ற எண்ணா எவ்வளவு முக்கியம்? தொல்காப்பியத்துல முற்பட கிளந்த எழுதினை என்ப, முற்பட கிளந்த எழுத்தினை என்ப, எழுசீர் அடியே முருகிய நடக்கும், எழுசீர் இறுதி ஆசிரியம் கலியே இப்படின்னு கைக்கிளை முதலாய் எழுபெரும் திணையும்
அன்பின் ஐந்தினை, கைக்கிளை, பெருந்திணை, இதெல்லாம் சேர்ந்து 7 திணை. பெண்டு தலையிட்ட 10 குறை எழுநூற்றில். ஏன்னா ஒரு எண்ண சொல்லும் போது அதை எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆக 7 என்ற எண் தொல்காப்பியத்துல ஒவ்வொரு சூத்திரத்திலையும் 7 வகைய, உணர்ச்சி 7 எழுத்து, அங்கதம் முதுசொல், வேற்றுமை தானே ஏளன மொழிவ, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, இப்படின்னு நீங்க பாக்குற பாத்தீங்களா. ஒரு ராகத்தை சப்தஸ்வரங்கள்ங்கிறோம். சப்த நாடி 7 நாடி ஒடுங்கி போச்சு, சப்தஸ்வரங்கள். அப்புறம் இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து 7 வகை பண், 7 யாழ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. 7ங்கிற எண்ணு வந்து சங்க இலக்கியத்துல இந்த 7 வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. அது பாருங்க, காலின் 7 அடிப்பின் 7 புனர், இதெல்லாம் நான் படிச்சு காட்ட போறது கிடையாது. இஷ்லையில் கதவம், ஒரு இடத்துல வந்து 7 குன்றம் ஒரு குன்றம் இருக்கு, அதாவது 7 கோட்டை கதவுகளுக்கின்ற குன்றம். அது பேரு வந்து 7 ஈனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அது மாதிரி வெளிமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆக 7 துறையும் 7 புதுவினைக்கு ஊரியும் காத்த ஒரு ஊர்ல வந்து ஒரு கொள்ளன், ஒரு ஆசாரி மாதிரி கொள்ளன் வந்து இந்த கொல்லன் வேலை பார்ப்பாங்கல்ல, அதை அந்த கடப்பாறை அடிச்சு கொடுக்கறது, மம்படி இது பண்றது எல்லாம் சரி மேல கொல்லன். அதுக்கு வந்து ஒரு ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தர் இருக்க முடியாது. அந்த ஸ்மித், அயன் ஸ்மித், யாரோ அந்த ஏரியாவுக்கு ஒரு அயன் ஸ்மித் இருப்பார். அப்ப வந்து ஒரு ஊர்ல தான் இருப்பார். எங்க ஊர்ல தான் பார்க்கும்போது அவர் ஆசாரி எந்த ஊர்ல இருக்காருன்னு கேட்டு போவாங்க. பக்கத்து ஊர்ல இருப்பாங்க, அங்க போய் வேலை பார்த்துட்டு வருவாங்க. அப்ப வந்து இவர் வந்து ஒரு ஆள் இருக்காரு, ஒரு ஊர்ல இருக்காரு, அவர் 7 ஊர். அப்ப பொதுவா வந்து 7 ஊர் அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கை பெருக்கம். அதாவது சிங்கிள், ஒருமை, அப்புறம் வந்து இருமை, அதாவது பைனரி, அப்புறம் வந்து மல்டிபிள் அப்படிங்கிறது 7 என்பது எண்ணிக்கை பெருக்கம். நம்ம பொதுவா பேசும்போது சொல்றோம்ல, 18 பெட்டி திடீர்னு நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 18 பெட்டி கரெக்டா இருக்காது. ஒண்ணு 12 இருக்கும், 10 இருக்கும், சில 25 இருக்கும். ஏன்டா 18 பெட்டின்னு சொல்றீங்க அப்படின்னா அது நமக்கு காரணம் தெரியாது. 18ஆம் படிம்பாங்க சாமி. அப்புறம் வந்து 18 பெட்டி, சுத்துப்பட்டி 18 பெட்டி மைய, சுத்துப்பட்டி எங்கடா 18 பெட்டின்னா தெரியாது. அது மாதிரி இந்த 7ங்கிறது வந்து தொடர்ந்து இருக்கு. இது இந்தியாவில, தமிழ்ல மட்டும் கிடையாது, இந்தியாவில, சமஸ்கிருதத்துல, கிரேக்கத்துல, இது ஒரு உலகம் தழுவிய ஒரு சங்க இலக்கியம். 7 குன்றம், 7, அப்புறம் திருத்திட்டோன், எழுமதி, இந்த மாதிரி 7 நெடுவரை, இது எல்லாம் வந்து 7 6 என, 7 என, 8 என, 2 என பரிபாடல்ல நம்பர் நியூமரல்ஸ். இப்ப 7 மலைகள், 7 குன்றங்கள், 7 கடல்கள். கதை சொல்ல ஆரம்பிச்சானா 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஆரம்பிப்பாங்க. சாமி கூட 7 மலையான், யோசிச்சு பாருங்க, 7 மலையான். அப்ப 7 குன்றம் அப்படின்னு 7 நிறங்கள், 7 ஸ்வரங்கள், 7 அன்னையர், 7 கண்ணியர். அப்ப கடல் வள்ளல், 7 மீது 7 அடுக்கும் கருத்தாக்கம், 7 உலகம், 21 ரோகங்கிறான், 3 துறைவும், 7 வேலியர், 49. உண்மையில் இது உலகம் தழுவிய ஒரு மரபு. இந்த 7ங்கிற எண்ணுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கு. எல்லா வகையான சொசைட்டிஸ்லயும் இதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து வந்து இந்த எழுவர் பூண்ட அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. இப்ப நான் வந்து இந்த பூண்டங்கிற சொல்லு இருக்குல்ல, இப்ப வந்து ஒரு நகை பூண்ட, நகை பூண்ட, அணிகலன்களை பூண்ட, அணிவித்தல், அதை வந்து எல்லாமே பூண்கள் அப்படிங்கிறது ஒரு பூட்டுறது, நகை பூட்டுறது, மாலை சூட்டுறது, அப்ப இந்த அணிகலன்கள், அப்ப கழுத்துல அணிவிக்கிறது, நெக்லஸ் மாதிரி, இது எல்லாமே ஆடை பூண்ட, நகையை பூண்ட. அந்த பூண் அப்படிங்கிறது பூணுதல் அப்படிங்கிற என்ற வினையினுடைய வந்து பொதுவா வந்து ஆல் தி திராவிடியன் வெர்பல் குரூப்ஸ் ஆர் இம்பேரேட்டிவ். இந்த திராவிட மொழிகள்ல கூடிய ஒரு வினையினுடைய அடி வந்து எப்படி இருக்குன்னா, திராவிடியன் வெர்பல் குரூப்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஏவல் வினையா இருக்கும், இம்பேரட்டிவா இருக்கும். நீ பூணுதல் அப்படின்னு சொன்னா, அல்லது பூண்ட அப்படின்னு சொன்னா பூண் அப்படிங்கும். நடத்தல் அப்படின்னு சொன்னா நட, பேசுதல் அப்படின்னா பேசு, பாடுதல் அப்படின்னா பாடு. பாடுன்னு ஒரு கட்டளை இருக்கும், அதுல ஒரு ஏவல் இருக்கும். அது மாதிரிதான் பூண் அப்படின்னு சொல்றதான் அதனுடைய வெர்பல் குரூப். அந்த ரூட்ல நீங்க தமிழ்ல இருந்து பாருங்க, இங்க பூண்டல், புட்டான், வேர் டு பி ஃபெட்டட் ஆர் யோக்ட் வித், அண்டர்டேக் அஸ் எ பிசினஸ், பிகம் என்டாங்கிள். அதாவது நீங்க வந்து அந்த கழுத்துல மாட்டுக்கு வந்து அந்த கழுத்துல வந்து இந்த நுகத்தை பூட்டி விடுறது மாதிரி, நகையை போட்டு விடுறது மாதிரி தமிழ்ல ஆரம்பிச்சு நீங்க பாருங்க. இந்த எல்லா மொழியெல்லாம் பாருங்க, தமிழ்ல இருக்கிறது மலையாளத்துல இருக்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. நம்ம பக்கத்து ஊர்லதான் இருக்கு பூனிக, ஈஸ்டு. அப்புறம் இங்க பாருங்க கோட்டா மொழியில இருக்கு, பேடாவுல பேச்சுங்கிற ஒரு அவ்வளவு எருமை மாடு தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பண்பாடு. அது பழங்குடி. அந்த பழங்குடி முறையில வந்து ஸ்மித்தி பை கெட்டிங் ரெடி பெல்லோஸ் வேர் அரவுண்ட் தி நெக். இப்படியே இந்த சொல்லி போய் கனடா எல்லாம் போகும்போது நம்ம பான் சொல்றாங்க, ஹான்னு சொல்லுவாங்க.
பா ஹகாரமாயிடும். பூவுன்னா அவங்க கூணு அப்படிம்பாங்க. அந்த அந்த ஒளி மாற்றம் அந்த நம்ம வந்து பூனிங்கிறது அவங்க ஹூனி அப்படிமா. அப்ப இப்படியே போனீங்கன்னா இது எங்க போய் நிக்குதுன்னா துளு. நான் இதை எதுக்காக காமிச்சேன்னு கேட்டீங்கன்னா, அது துளுல இருந்து போய் நான் வேலை பார்த்தது மதியம் ஒரிசாவில் அங்க இருக்கக்கூடிய குயி மொழின்னு பேசுவாங்க. அவங்களும் வந்து பூப்ப பூப்ப அப்படின்னா ஏக்கு மாட்டுக்கு பூட்டி விடுறதுக்கு அங்கேயும் பூட்டுதல் தான், அங்கேயும் பூணுதல் தான். அப்புறம் குறுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த குறுக்கு மொழிங்கிறது வந்து ஜார்க்கண்ட்ல பீகார்ல பேசக்கூடிய அந்த பகுதியில பேசுகிற உரான் என்று சொல்லப்படுகிற பழமொழி பேசுகிற குறுக்கு மொழி பேசுகிறவர் குறுக்கு. அப்புறம் மால்டோன்னு ஒரு மொழி இருக்கு. இது பாருங்க மால்டோ, இது வந்து பீகார்ல இருக்கு. இதெல்லாம் திராவிட மொழி. இப்ப தமிழ்ல ஆரம்பிச்சு பீகார்ல ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய மால்டோ, குயி மொழி, உரான் மொழி வரைக்கும் ஒரு சொல்லினுடைய வினை வடிவம் அப்படியே இருக்குன்னா அத திராவிட மொழின்னு நாம சொல்லுவாங்க. அத திராவிட மொழின்னு சொன்னா திராவிடம் நிறைய பேருக்கு எண்ணி வந்தது மாதிரி ஆகுது. தமிழ் போய் நீ சொல்லுவியா, நீ தமிழ் பேர் அவனுக்கு வந்து தென்னிந்தியாவில் இப்படி ஒரு மொழி இருக்குன்னு தெரியல. இப்ப இந்த மொழிகள் அறிஞர்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டம் இருக்குடா, எல்லாருக்கும் இவன் பேசுறது இந்த வார்த்தை இருக்கு, நம்ம சொல்ற கண்ணு அவனுக்கு கண்ணு, தோல்னா தோல், இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அந்த கால்டுவல் எல்லிஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி இப்படி ஒரு மொழி குடும்பம் இருக்கலாம்னு சொல்லி பின்னால் வந்து சிந்து வெளியோட தொடர்பு படுத்தும் போது இப்ப பேச இந்த உரையாடலை கட்டாயம் வரத்தானே பேசும். ஆக இந்த திராவிட மொழி குடும்பம் இதை கடந்து பேச முடியும். இந்த உரைய எழுவர் பூண்ட அப்படிங்கும் போது இந்த இந்தியாவில் பேசப்படுகிற எல்லா திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகளிலும் அந்த பூண்டை என்பதனுடைய அடிப்படை சொல், வேர்ச்சொல், வினைச்சொல் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் போது இந்த குடும்பத்தை பேசாமல் வேறு எந்த குடும்பத்தை பேச போகிறோம்? அப்ப ஈகை, ஈகைங்கிறது அடுத்து எழுவர் பூண்ட ஈகை. ஈகை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஈதல் இசைப்பட வாதல். ஈகைனா கொடையா இருக்கிறது. அதை பத்திலாம் நான் எல்லாத்தையும் படிச்சு சொல்ல விரும்பல, நீங்க பாத்துக்கலாம். அளந்து கொடையறியா ஈகை, தவிரா ஈகை, மலை சுரந்து அன்ன ஈகை, மலை மாதிரி இருக்கு ஈகைன்னு சொல்லி. அப்புறம் ஈதல் என்னும் பகிர்தல் அறம். ஒருத்தனுக்கு வந்து இருக்குல்ல, ஈதல் இன்பம், இன்பம். அதே மாதிரி அருள் நன்கு உடையோர் ஆயினும் ஈதல் பொருள் இல்லோருக்கு ஆகுது ஏயாது ஆகுதல். நான் வந்து சில இடங்கள் சொல்லுவாங்க, நான் கொடுக்கறது வந்து மறுமை கருதி கொடுக்கலடா, நான் வந்து செத்ததுக்கு பின்னால சிவலோகம் போவேன், இல்லைன்னா வைகுண்டம் போவேன், இல்லைன்னா நான் வந்து சொர்க்கத்துக்கு போவேங்கிறதுக்காக நான் கொடுக்கல, வறுமை கருதி கொடுக்கிறேன். என் முன்னால ஒருத்தன் பசியா இருக்கிறான்னு பார்த்து அவனுக்காக கொடுக்குறேன்டா, செத்ததுக்கு பின்னால எங்க போவேங்கிறதுக்காக கொடுக்கலன்னு சங்க இலக்கியத்துல எழுதுறான். பசிப்பிணி மருத்துவம்ங்கிறான். அப்ப இந்த ஈகை எப்படிப்பட்ட ஒரு செக்யூலர் ஈகையா இருக்குங்க. இது வந்து தனிப்பட்ட உணர்வு சார்ந்ததா இருக்கு. சங்க இலக்கியம் சொல்வது செல்வத்து பயனே ஈதல். உன் கையில செல்வம் ஒண்ணு இருக்குன்னா அதனுடைய பயன் ஈதல் தாண்டா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, செல்வம்ங்கிற சொல்ல யோசிச்சு பாருங்க. செல்வம் செல்லுதல், செல்லுபடி ஆதல், செல் டு கிராஸ், டு வாக், டு மூவ். அப்ப நீங்க ஒருத்தன் போய் காசை கொடுக்குறீங்க, அவன் அந்த காசை வாங்கிட்டு சரி காசை அப்படி நல்லா இப்படி இப்படி பிரட்டி பார்த்துட்டு நீங்க கேட்கிற பொருளை கொடுத்து, நீங்க கொடுக்குற நோட்டு அல்லது நீங்க கொடுக்குற காசு அல்லது நீங்க பண்ற ஜிபே அதுல சக்சஸ் ஆகி செல்லும் செல்லுபடி ஆகலைன்னா ஒரு பேர் செல்ல காசுடா. இப்ப மறுநாள் முடிஞ்ச காசு, உன் காசெல்லாம் நாணயம் எல்லாம் காணாம போச்சு, நாணய மதிப்புல போச்சுன்னா அது செல்ல காசு. ஆக செல்வத்தின் பயன் ஈதல்னா அது செல்லுபடி ஆகிற வரைக்கும். நீ வேணா யார்கிட்டயாவது பழைய நோட்டை போய் கொடுத்து பாருங்க. இப்ப நாணய மதிப்புல இருந்த ஒரு 2000 ரூபாய் நோட்டை எடுத்து போய் ஒருத்தன் கொடுங்க, வச்சுக்க தம்பி இந்த 2000 ரூபாய் அப்படின்னா போயா. நீ வந்து செல்ற காசு 20 ரூபா கொடுத்தாலும் வாங்கிடுவேன், 200 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறான் தவிர செல்லாத நோட்டு 2000 ரூபாய் கொடுத்தா வாங்குவானா? அதனால செல்வத்தின் பயனே ஈதல். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சங்க இலக்கியம் சொல்லுது தூய்ப்பம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தூய்ப்பும் எனினும் தப்புன பலவே, உடையோர் ஈதலும் இல்லோர் இரத்தலும். இப்படி எல்லாம் சங்க இலக்கியம் வந்து தத்துவத்தை பேசுது. இந்த இடத்துலதான் டிரான்ஸ்கி வர்ற இந்த நுகம் என்ற உருவகம் ஏன் வந்தது? இதுதான் நான் சொல்ற இந்த நுகம். இதுதான் நுகம். இந்த இடத்துல வந்து நடுவுல வருது. இது ரெண்டையும் சேர்த்து இணைக்கிறதா இது வந்து நுகத்தடியை இணைக்கிறது. இந்த இடத்துல ஒரு ஆணி மாதிரி அரைஞ்சிப்பாங்க, அதுக்கு பேரு நெடுநுகத்து பகல் ஆணி. இந்த இடத்த இதையும் இப்படி மாட்டோட இதுல கட்டி விட்டுருப்பாங்க. இதுல ஏன் நுகம் உருவகம் வந்ததுன்னா அது வந்து செந்நுகமா இருக்கணும். இதுக்கான உதாரணத்தை சொல்லும் போது நம்ம பொதுவா என்ன நினைப்போம், ஒரு நியாயமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன காட்டுவோம், ஒரு குறியீடு தராசை காட்டுவோம். துலாக்கோள் ஒரு பால் கோடாமை, இந்த சைடும் போக மாட்டான் அந்த சைடு போப்பான்னு நடுவுல நட்டமா நின்றதுன்னா துலாக்கோள்.
அப்ப ஒரு வியாபாரி வந்து கீழே சூடு வைக்காம, இந்த தட்டுல சூடு வைக்கணும்னு இருக்கு, அது கீழே வந்து ஒட்ட வச்சிருப்பாங்க. அப்ப வந்து நீங்க இப்படி பார்த்து நீங்க நாங்களாம் சின்ன பிள்ளை காய்கறில வாங்கும்போது தராசை காட்டியா கரெக்டா, அவன் தராசை இப்படி காமிச்சாதான் காய்கறி வாங்க. சில நேரங்களில் தராசை தூக்கும் போது இந்த சைடு அடிச்சுட்டு, அப்ப அது வந்து நடுநிலை இல்லாத தராசு, அதுல உள்குத்து இருக்குன்னு சொல்றது, உள்குத்து உள்ள தராசு. இப்ப நம்ம போய் இப்ப கோர்ட்டுக்கு போறோம், இப்ப கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அங்க வந்து நீதி தேவதை வந்து கண்ணை மூடிட்டு கையில வச்சுட்டு இருப்பாங்க. நீதி தேவதை கையில கண்ணை மூடிட்டு ஒரு தராசை கொடுத்துருக்க காரணமே, இவன் எதிர இருக்கிற பேசுறவன் வந்து யாருன்னு உனக்கு தெரியக்கூடாது. நீதிமன்றத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க, முக்கியமான வழக்கறிஞர்கள்லாம். இப்ப நீதி வழங்கும் போது எதிர இருக்கிறது யாருன்னு தெரியக்கூடாது. அவன் சொல்ற நியாயத்தை மட்டும் கேட்கணும், காது கேட்கணும், கண்ணு பார்க்க கூடாது. அவன் கருப்பா இருக்கானா, சிவப்பா இருக்கானா, அவன் நம்ம ஆளா, அவன் ஆளா, நம்ம அதை படிச்சவனா இதை படிச்சவனா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லணும்னா அதுக்கு பேர் தீர்ப்பு கிடையாது. அது வந்து பதவிங்க பொறுப்பு கிடையாது. ஆக அந்த தராசை கையில கொண்டு வர்றதுக்கு முன்னாலே சங்க இலக்கியம் ஒரு உதாரணம் சொல்றான். அந்த சங்கை நான் ஆடி போயிட்டேன். இந்த முத பரிச்சு இதை பத்தி நான் ஒரு முறை பேசி இருக்கிறேன். இந்த தராசுக்கு எப்படிப்பட்ட தராசுன்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய டவுன்ல இருக்கக்கூடிய வியாபாரி கொடுக்கறதையும் குறைச்சு கொடுத்துட மாட்டான், வாங்குறதையும் கூட வாங்கிட மாட்டான், நியாயமா நடந்துகிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட நாணயமான வணிகன் சொல்லுகிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் சங்க இலக்கியம். நெடுநுகத்து பகல் ஆணி போல, நெடுநுகத்து பகல் ஆணி. இந்த பகல் ஆணிங்கிறதுக்கே ஒரு சொல் இருக்கு. அது நான் வந்து ஆந்திராவில நான் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்த நிறைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் நேரத்தில் பார்க்காத சிறிய பெரிய பழங்குடிகளே இந்தியாவில், வடகிழக்கு இந்தியாவில தமிழ் பீகார்ல இருந்து நான் போய் பார்க்காத பழங்குடிகளே இல்ல, நான் பார்க்காத திராவிட பழங்குடிகளே இல்ல. அங்க ஒரு கிராமத்துல போய் வட ஆந்திரால போகிறேன். அதை வந்து தீர்ப்பு வழங்கும் போது எப்பயுமே அந்த கிராமத்துடைய பழங்குடி கிராமம் இன்னும் உழுது விவசாயம் பண்ண கூட ஆரம்பிக்கல, அவ்வளவு பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ். அந்த ட்ரைபுக்கு படகுல போய் தாசில்தார போய் என்னையா அப்படின்னு கேட்கிறேன். அவரும் சொல்றாரு, இங்க தீர்ப்பு வழங்கும் போது இந்த நாட்டாம தீர்ப்பு வழங்குவார்ல, நம்ம எல்லாம் சினிமாவில் நாட்டாம தீர்ப்பு வழங்க திண்ணையில உட்காந்து தீர்ப்பு வழங்குவாரு. செம்பு இருக்குன்னா நாட்டாம என்ன, அப்ப உட்கார்ந்து இருக்கும்போது இதுல உட்காந்துருப்பாரு, திண்ணையில உட்காந்துட்டு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவாரு. அந்த ஊர்ல என்ன செய்யறாங்கன்னா, தீர்ப்பு வழங்குற அந்த எல்லாத்தையும் நல்லது கெட்டதெல்லாம் கேட்டுட்டு நட்ட நடி பகல் 12 மணிக்கு இருக்குல்ல, அப்பதான் தீர்ப்பு வழங்க. கரெக்டா 12 மணிக்கு போய் நடுல கிராமத்துல நடுவுல அந்த ஊர்ல நடுவுல நட்டமா நின்றுக்கிட்டு நடுப்பகல்ல ஊருக்கு நடுவுல தீர்ப்பு சொல்றவன் நட்டமா நின்றுக்கிட்டு தீர்ப்பு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உட்கார்ந்துட்டு கூட இப்படி சாஞ்சிடக்கூடாது, நிமிடம் இப்படி சாஞ்சிடக்கூடாது, சூரியன் கரெக்டா இருக்கணும். அப்படி இப்படி சரியான உதவி அப்படின்னு கேட்கிறேன். அது எங்கள் காலங்காலமா இப்படிதான் சொல்றேன். பகல் நண்பகல் நண்பகல் அதுக்கு பேர் தான் நடு இருக்குங்க. நடுங்கிறது என்ன, மிடில். அந்த நடுங்கிறது ஒரு வட்டத்தை, ஒரு புள்ளியை போட்டு ஒரு வட்டத்தை போட்டீங்கன்னா வட்டம், அது நடுவுல இருக்கிறது டாட். அதுல நடுவுல ஒரு மட்டும் வந்தா அதுக்கு ஆரம், மொத்தமா இருந்தா டயாமீட்டர் 2r is equal to d. இதை சுத்தி இருக்கிறதா வந்து ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு, பரப்பளவு, இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து மிடில்ல ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து அப்ராக்சிமேட் மிடில், சும்மா ஒரு குத்து மதிப்பான மிடில். ஆனால் ஒரு அக்யூரேட் மிடில் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காம்பஸ் வச்சீங்கன்னா நட்ட நடு. எந்த இடத்துல நீ நட்டியோ அதுக்கு பேர் தான்டா நட்ட நடுனா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மொழி நட்ட நடு அப்படிங்கிறது. ஆக அந்த நடுநிலை வலுவாத அதுல வந்து இது ஏன் இந்த முகத்துல இருக்குன்னு சொன்னா, தராசு வர்றதுக்கு முன்னால விவசாயம் வந்துருச்சு. அந்த விவசாயம் பண்ணி இந்த மாட்டுல பூட்டும் போது 2 மாடும் ஒரே மாதிரி இருக்காது, 2 மாடு ஈக்குவலா இருக்காது. ஒரு மாடு பெருசா இருக்கும், ஒரு மாடு சிறுசா இருக்கும், ஒரு மாடு கொஞ்சம் சோம்பலா இருக்கும், ஒரு மாடு கொஞ்சம் உழைப்பாளி மாடா இருக்கும். அப்ப நீங்க இந்த வெயிட்டை வந்து டைட்டா போய் நீங்க ஒரு மாதிரி கோணமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு மாடு இந்த சைடு இருக்கும், ஒரு மாடு அந்த சைடு இருக்கும். அப்ப எந்த சைடு ஒரு மாடு முன்னால போனாலும் பின்னால போனாலும் கொஞ்சம் தேங்கி நின்றாலும் எந்த ஸ்டேஜ்லயும் இந்த உழுகுறதும் பாதிக்கக்கூடாது, வண்டியும் கூட செய்யக்கூடாது. வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுக்கு இந்த நெடுமுகத்து பகல் ஆணி உதவி. இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டிங் கொஞ்சம் பாரத்தை, அந்த பாரத்தை கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனாலதான் வண்டியா போய்கிட்டு இருக்கு. இந்த உலகம் ஒழுங்கா இயங்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அது தொடங்குற இடமே விவசாயம் தான். இது சொன்னது தமிழ் இலக்கியம் மட்டும்தான். இப்படி ஒரு வார்த்தையை பேசியது சங்க இலக்கியம் மட்டும்தான். தராசுக்கு முன்னால நுகத்தடியையும் பகலானையும் பேசிய ஒரு இலக்கியம். ஆக நுகம் என்பது மிக முக்கியமானது. இந்த நுகம் என்ற உருவகம் நீங்க பாருங்க, தமிழ் லெக்சிகன்ல காளையின் கழுத்தில் பூட்டப்படும் மரம், நுகம் வைத்தல் அப்படின்னா நல்ல நாளில் முதல் முறையாக
ஒரு எருத்தின் கழுத்தில் நுகத்தை பூட்டுதல். இன்னொன்னு வந்து நுகம் புரட்டி. நுகம் புரட்டின்னு ஒருத்தன் இருக்கான், தமிழ் கலைஞர் சொல்லுது, வேலை ஏமாத்துறவன், வேலை களவாணிப்பான் பாத்தீங்களா, அது வந்து வேலை கலப்புவன், கிடங்காத எருவு. இதை கட்டி விட்டீங்கன்னா ஒரு மாதம் மட்டும் மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும், இது இழுக்கும் வரைவு. அப்படி மக்கள் பண்ற மாடுக்கு பேரு நுகம் புரட்டின்னு பேரு. அது வந்து இட்ஸ் நாட் ஃபாலோயிங் விதின் தி லைன். இது எவ்வளவுதான் அந்த நுகம் ட்ரை பண்ண கூட அது நுகம் புரட்டி. இந்த நுகம் வந்து திராவிட மொழிகள்ல நீங்க பாருங்க, டிஇடிஆர்னா திராவிடியன் எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி ஐட்டம் நம்பர் 3694. இதுல நுகம், மலையாளம், குஷ்டா, கொடகு, கன்னடம், தெலுங்கு, இதெல்லாம் இந்த வேர்டு. இதுக்கும் சமஸ்கிருத சொல்லான யுகம் அப்படிங்கிறது, யுகாங்கிறதையும் யூத்தையும் தொடர்புபடுத்தி எழுதியிருக்காங்க. அது ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். ஏன் இது செல்லுகம்? இப்ப கேள்வி வந்து நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போறேன். எழுத பேசிட்டோம், 7 முக்கியம், பூண்டது அப்படிங்கிறத பத்தி பேசிட்டோம், அது ஒரு நுகம் பேசிட்டோம். சரி, வெறும் நுகம் சொல்லிருக்கலாம்ல, அதை ஏன் செந்நுகம் சொல்லணும்? செந்நுகம் சே செம் அப்படின்னு தமிழ்ல வந்து சே செம் அப்படிங்கிற அந்த பேஸ் ரூட் இருக்கு பார்த்தீங்களா, இதை பத்தி என்னுடைய நூல்ல ரொம்ப விரிவா எழுதியிருப்பேன். ஒரு தலைப்பு, ஒரு ஜெர்னி ஆஃப் சிவிலைசேஷன் திராவிடியன் ரெட் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு, திராவிட சிவப்புன்னு அதுக்கு பேரு. அதுல வந்து இந்த சிவப்பு செம்மையை பத்தி பேசியிருக்கோம். இந்த முருகனுடைய பேர் வந்து செல்வன், சிவந்தவன். அவன் சிவந்தவன் மட்டுமல்ல, சிறந்தவன். அதனால அவன் தமிழ் மண்ணின் தமிழ் மொழியினுடைய தலைவன். அதனாலதான் அவன் தமிழ் கடவுள். ஆக செம் என்ற சொல் வந்து ஒரு பொருளின் விழுங்கு என்ற சொல்லினுடைய சிமாண்டிக் எக்ஸ்டென்ஷன். ஒரு நிலையின் தரச்சான்றுக்கான வேர்ச்சொல்லா இருக்கு. செம் அப்படிங்கிறது ஒரு தரச்சான்று, அது ஒரு ISI முத்திரை, அது வந்து ஒரு அக்மார்க், அது வந்து ஒரு தரக்கோட்பாடு. செங்கோல் என்பது ஒருவாள் போடாத அகத்தின் உருவக குறியீடு. நீங்க திடீர்னு போய் செங்கோல் கொடுக்குறீங்க, செங்கோல் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். போட்ட நம்ம செங்கோல் கொடுக்குறோம், சாயாம இருந்தாதான் அதுக்கு பேரு செங்கோல். ராஜா பக்கத்துல செங்கோல் வச்சிருக்காரு, வெண்கற்ற கொடை செங்கோல் வச்சிருக்காருன்னா அவர் ஒரு சீடு போகக்கூடாதுங்கிறதா தான் செங்கோல் கொடுக்கிறது. அப்ப சே என்ற ஓரசை சொல் தமிழில் சிவப்பை குறிக்கும். தெலுங்கானா, சத்தீஸ்கர்ல வந்து வார்ஜி மொழியில கே அடர் சிவப்பு, இதெல்லாம் சிந்து. இங்க பாருங்க, பிராகுயே இது சிந்து வெளி பேசப்படுகிற, நாங்கெல்லாம் காரியம் இல்லாம சொல்லிட்டு இருக்கோம். சிந்து வெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் இருக்கு, 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்லிட்டு இருக்கோம். சிந்துவெளியில், அந்த சிந்துவெளியில் பேசப்பட்ட மொழி ஒரு திருத்தமிழோடு தொடர்புடைய ஒரு மொழி. எதனால சொல்றோம்? கற்பனையாவா, கதையாவா? தரவுகளால் ஒவ்வொரு சொல்லையும் கட்டமைத்திருக்கிறோம். இங்க போய் பாருங்க, சிந்துவெளி பகுதியில பேசப்படுகிற இந்த பிராகுலி மொழியில வந்து கிசு, குரூக்ல வந்து கேசோ, மால்டோல கேசோ, கன்னடத்துல கெம் கே, அந்த வந்து கா சகர மாற்றமும் செந்தி செம்புளம், இது திராவிட சிவப்பு. அப்ப சிவப்பு என்ற நிறத்தை குறிக்கும் வேர்ச்சொல் நேரடியாக நிறத்தொடர்பற்ற ஒழுங்கு, சிறப்பு, துல்லியம், உன்னதம், நீதி, நேர்மை போன்ற பொருண்மைகளை குறிக்கிறது. இது சிவப்பு என்பது வண்ணம் மட்டுமல்ல, அது ஒழுங்கு, அது நேர்மை, அது நேர்த்தி. செம் என்பதின் அடிப்படையிலான உருவான 1589 சொற்கள் தமிழ் இலக்கியங்களில் இடம்பெறுகின்றன. செம்மலர், செம்புலம், அப்படி செங்கோல், அப்புறம் வந்து செம்பு பறவை, அது மாதிரி மலைகள், செங்கல் நீர், செங்குன்றம் அப்படின்னு வரும். செங்குன்றம்லாம். செந்நுகம் என்பது உண்மையில் நிறம் பற்றியது அல்ல, அது அறம் பற்றியது. செந்நுகம் என்பது நிறம் பற்றியது அல்ல, அது அறம் பற்றியது, அறத்தின் தரம் பற்றியது. அதன் மற்றொரு பெயர் பகிர்தல் அறம். செங்கோல் என்ன சிவப்பானதா? இதுதான் சிறுபானாற்று படையில இந்த சொல்ற 7 பேர் சொல்றாங்கல்ல, நம்ம இந்த கதையெல்லாம் கேட்டுப்போம். நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன்டா மயிலுக்கு போய் போர்வையை போத்துனான்ட்டு. மயிலுக்கே படைக்கும் போதே ஒரு குளிர்லாம் இருந்தா அந்த குளிரை தாங்குறதுக்கு தான் மயிலுக்கு அவ்வளவு பெரிய தோகையெல்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கு மேல அந்த மயிலுக்கு வந்து குளிர் அடிக்கும்னு சொல்லி ஒருத்தன் போர்வையை போட்டு விட்டுருக்கான். இதை பத்தி இலக்கியங்களை பின்னால வந்தது அறிமுகமும் சான்றோர் தனி அப்படின்னு ஒரு பின்னால வரும். இந்த சரவணன் அது என்ன எவ்வளவு வருது பின்னால, அறிமடமும் சான்றோர் கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவன் வந்து முட்டாளா செய்யல, தெரிஞ்சு அவன் வந்து அதனுடைய ஈகையினுடைய உச்சகட்டத்துல போய் அவன் பண்றான். இதை பத்தி நான் எழுதியிருக்கேன். இதை பயன்படுத்தி நம்மளால எங்க ஏரியால இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஆவினன்குடியை சேர்ந்தவர், ஆவி நன்குடி, திரு ஆவினன்குடி, இது நம்ம பழனி மலை தான் அப்படின்னு சொல்லி அவரை பழனி மலையோட போட்டுக்குவாங்க. மாரியோடைய பரம்பு எங்க இருக்கு கேட்டா, ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்கேன், திருச்சியில இருந்து மதுரைக்கே ஒரு தடவை இந்த காலத்துல அங்க வந்து பிரான்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பிரான்மலையை பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் பெருசா ஒண்ணுமே இருக்காது. இதுதான்டா பரம்பு மலைங்கிறாங்க. மாரியோடைய பரம்பு மலை நாங்க எல்லாம் நம்பிட்டாங்க.
சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய பரம்பு, உழவர், உலகம்னு 4 படம் படைத்த இந்த பிரான்மலையை போய் பரம்பு பண்ணா அந்த ஏரியால இருக்கவங்க இதுதான் எங்க ஊரு, நன்னனுடைய ஊரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது வேற வரலாறு. அப்ப அதை பத்தி கவலை இல்லை. இங்க வந்து பாருங்க, ஒரு நெல்லிக்கனியை கொண்டு போய் கொடுக்குறான். நெல்லிக்கனி கையில கிடைச்சதுன்னா இந்த கதையெல்லாம் நம்ம பின்னால பேசுவோம். இப்படி இந்த ஒரு தூதுவனா போகக்கூடிய இந்தியாவுடைய முதல் விமன் அம்பாசிடர் அவையார் தான். ஒரு சண்டையை போய் நிறுத்துறாங்க ஒரு மன்னன்ட்ட பேசி. இந்த சிறுபானாற்று படைக்கு நான் வர்றேன். இதுதான் இந்த இன்னைக்கு வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் பின்னணிதான். இருப்பேன் 7 பேர்ல முதல் ஆளு பேகன். அவன் யாருன்னா, காட்டு மயிலுக்கு தன் போர்வையை தந்த அரிய வலிமையுடைய வடிவம் உள்ள அறிவியற் குடியில் பிறந்த பெருமகன், பெரிய மலை நாட்டுடைய பேகன். நீங்க நோட் பண்ணிக்கங்க, இது ஒரு மலை நாடு. அவன் பேகன் மயிலுக்கு போர்வையை போத்தினான். அப்ப அடுத்து நெடிய வழியில் இருந்த சிறிய பூக்களை உடைய முல்லை கொடிக்கு தனது பெரிய தேரினை கொடுத்த மிகுகின்ற வெள்ளிய அருவி குதிக்கும் மலை செருவிகளை உடைய பரம்பின் அரசன் பாதி. எவனாவது போய் ஒரு ஆடிக்காரை கொண்டு போய் ஒரு கொடிய முல்லை கொடியை கொடுத்தா நம்ம என்னடா விலை உயர்ந்த காரை கொண்டு போய் ஒரு செடிக்கிட்ட போய் கொடுத்துட்டானே, தேரை கொண்டு போய் நிறுத்தி நடந்து போயிருக்கானே, அவனை பத்தி பேசுவாங்க. ஆனா அதுதான் இலக்கியம் எழுது. அதை பத்தி நம்ம பேசுவோம், அதனுடைய சைக்காலஜியை பத்தி. அப்ப அடுத்து ஒருத்தன் குதிரையோடு தன் நாட்டையும் அனைவரும் வியக்கும்படி அருளை நன்றாக மொழியினால் இரவலருக்கு கொடுத்த கொற்றவை வீட்டிற்கும் பெருமை மிக்க கையுடைய காரி. அடுத்து 4வதா இருக்கிறவன் வில்லை எடுத்த சந்தனம் பூசி புலரும் திண்ணிய தோழி ஈடுபாடுள்ள நல்ல சொல்லினுடைய ஆய் என்னும் வள்ளல் 4. இது 5வது அதியமான். அழகு பெற்ற நெல்லியின் அமிழ்தும் தன்மை கொண்ட இனிய பழத்தை அவ்வைக்கு கொடுத்தவனும் எப்போதும் மாறாத சினம் நெண்டறியும் ஒளியால் விளங்கும் நெடிய வேலினையும் உடைய ஆரவாமுள்ள கடல் போன்றும் படையினையும் உடைய அதியமான். இந்த அதியமான் கதையை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நெல்லிக்கனியிட்ட அவன் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இந்த நெல்லிக்கனி ஒரு சாவா மருந்து மாதிரி, ஒரு அழகு பெற்ற அள்ளியின் அது அமிழ்தம் போன்றது. அது இருந்ததுன்னா ஆயுசு கூடுங்கிறான். இப்ப கூட ஆம்லாங்கிற நெல்லிக்கனியை சாப்பிட்டா நல்லதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு அரிய நெல்லிக்கனி கிடைச்சிருக்கு. நம்ம சில நேரங்களில் ஒரு பெரிய பொருள் அங்க இருந்து வருதுன்னு சொல்லி நம்ம இறக்குமதி பண்ணி கூட சாப்பிடுவோம். வயசு கூட நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கு. அது எப்ப நெல்லிக்கனி அப்படிங்கும்போது ஒரு சாவா மருந்து அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணும், ராஜா டக்குன்னு சாப்பிடணும்ல, நம்ம சாப்பிட்டு நம்ம நாள் இருக்குன்ட்டு அவன் என்ன நினைக்கிறான், நம்ம இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றத விட இந்த அவ்வைக்கு கொடுத்தா இவங்க தானே தமிழை பத்தி அருமையா பாடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இருக்கிறத விட அவங்க இருந்தா நல்லதுன்னு ஒருத்தர் நினைச்சாதானே கொடுத்துருக்க முடியும் சாவா மருந்த. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்கேன். இது நிறைய பேர் அவன் ஒரு புலவன் ஒரு மன்னன் எழுதுறான், பாட்டை எழுதுறவன் மன்னன். அவன் சொல்றான், பண்ணன்கிற ஒரு சின்ன நிலக்குடி தலைவனை பத்தி சொல்லும் போது, யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய, எனக்கு மீதி எவ்வளவுதான் ஆயுசு இருக்குன்னு சொன்னா, இன்னும் 20 வருஷம் இருக்கு, 10 வருஷம் இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு முறை நம்ம நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல 90களில் நானும் என்னுடைய தினவரம் போயிருந்தோம் அந்த கூட்டத்துக்கு. அது கலைஞர், முத்துமிழறிஞர் கலைஞர் தொடர்பான ஒரு நிகழ்வு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசுறாரு. அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னுடைய ஆயுசு கொஞ்சத்தை நீங்க எடுத்துக்கங்க. எனக்கு அந்த உரை எனக்கு டக்குன்னு என்னடா சொல்றாரு, எல்லாருக்கும் வாழணும்னு ஆசையா இருக்கும். எனக்குன்னு இருக்கிற ஆயுசுல அவரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, 1 வருஷத்தையோ 2 வருஷத்தையோ எடுத்துங்கன்னு இப்படி சொன்னார். அதாவது நான் வாழ்ற வருஷத்துல நான் 1 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டு 2 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டு நீங்க கூட இருங்கன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு யோசனையா இருந்தது, இது என்ன வகையான வாழ்த்து அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை. இது நீங்க யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய. ஏன்னா இவன் பசிப்பிணி மருத்துவம், பசிச்சு வந்தவனுக்கு சோறு போடுறவன் இவன் தான். அவன் வீடுதான் பசிப்பிணி மருத்துவம் இல்லம். அவன் நல்லா இருந்தானா, அவன் கூட வருஷம் இருந்தானா நிறைய பேருக்கு சோறு கிடைக்கும். அதனால நான் இருக்கிற வருஷத்துல இன்னொருத்தன் வாழணும் ஒரு மன்னன் சொல்றான் தான், அந்த மன்னனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பான். இதுக்கு ஒரு நேர்மாறான ஒரு கருத்தியல் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு அரபிக்கடல் தெரியும், வங்காள விரிகுடாவு தெரியும், எனக்கு இந்து மகா கடல் தெரியும், பசிபிக் கடல் கூட தெரியுங்க, அட்லாண்டிக் கடல். நான் 48 நாடு போயிருக்கேன். ஆனா நான் பார்க்கடலை பார்த்ததே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அதை போய் கடந்திருக்காங்க. இப்ப என்ன கதை, அந்த கதை கதைன்னு விட்டுருங்க, அது ஒரு புராண கதை, ஒரு இதிகாச கதை அப்படின்னா விட்டுட்டா எனக்கு கவலை இல்லை. ஆனால் இன்றைய தேதியில் கட்டப்பட்டிருக்கிற புதிய பாராளுமன்றத்தில் 70-72 அடியில் ஒரு மீறல் தயாரிக்கப்பட்டு அதில் ஒரு கதை காட்சி படிமம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மலை, அதாவது என்ன மேருமலை மாதிரி ஒரு மலையை வச்சுட்டு பக்கத்துல கடையிறாங்க. ஒரு சைடு தேவர்கள், இன்னொரு சைடு அசுரர்கள். நான் போய் தாய்லாந்துல இறங்குறேன். அங்க சுர்ண பூமின்னு ஒரு லைன் போட்டு இன்டர்நேஷனல், நீங்க எல்லாம் போயிருப்பீங்க. நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க.
இப்ப இறங்கணும்னா அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா அது முதல் தடவை, நான் இது 4-5 தடவை போயிருக்கேன், முதல் தடவை எனக்கு பயங்கர அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஏர்போர்ட்டே வளைச்சு ஒரு 100-120 கட்டு இருக்குங்க. பெருசா உயரத்துல வரைஞ்சு அந்த மலையில போட்டுருக்காங்க. இந்த சைடு ஒரு சைடு இவங்க இழுத்துட்டு இருக்காங்க, ஒரு சைடு கருப்பா இருக்காங்க அவங்க இழுத்துட்டு இருக்காங்க, 2 சைடு இழுத்துக்காங்க. இது ஒரு சீனுன்னு அங்க போட்டுருக்காங்க. இத்தனைக்கு அது வந்து ஒரு நாடு, நம்ம நாடு கூட கிடையாது. நான் சென்னை டெல்லியில தான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இப்ப பார்லிமெண்ட் வந்திருக்கு. இது என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேவரும் அசுரரும் சேர்ந்து கூட்டணி போடுறாங்க, ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி என்ன பண்றாங்க, நம்ம வந்து அமிர்தத்தை கடைவோம், மலையை போட்டு கடைவோம், கடைஞ்சு அமிர்தம் வந்தவனா ஆளுக்கு பாதியா எடுத்துக்குவோம், சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லி தான் கூட்டணி போறான், அவனுடைய உழைப்பை வாங்குறான். அப்ப வந்து என்ன பண்றாரு, சாமி என்ன நியாயமா தானே இருக்கணும் கடவுள். அப்ப வந்து என்ன பண்றாரு, இவங்க 2 பேரும் கடைய போறாங்க தெரிஞ்சவனா அசுரர் வந்து ரெடியா இருக்காங்க, இந்த சைடு தேவர்கள் ரெடியா இருக்காங்க. அப்புறம் வந்து விஷ்ணு உள்ள நுழைறாரு. உள்ள நுழைஞ்சவனா அவர் கேட்கிறாரு, இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு தேவர்கள்ட்ட. இப்பதான் அசுரர் வருவாங்க, வந்தவுடனே இந்த பாம்பு கிட்ட வந்து நாங்க வந்து அவங்கள போய் நீ வாழ் பக்கம் போ நீ சொல்லு. தேவர்கிட்ட சொல்றாரு, வாழ் பக்கம் சொல்லு. அவன் சொன்னாடா, என்னடா நினைச்சவங்களா, நாங்க வாழ் பிடிக்கிறவங்களாடா, நாங்களாம் ஆண்ட பரம்பரைடா தான் சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்க சண்டை போட்டு நான் தலைக்கு தான் போவேன்னு சொல்லுவான். சரி அப்படியே விட்டு கொடுத்துரு அப்படின்ட்டு அவங்க அசுரன் வந்தவங்க இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சைடு போன்றிருக்காங்க. இவர் சொன்ன கடவுள் சொன்ன தப்பத்தை கரெக்டா தானே இருக்கும். இவர் என்ன சொல்றாங்க, எங்களையா வால் பிடிக்கிறோம் நினைச்சியா அப்படின்ட்டு தலைய சைடு தான் போயிட்டு தலை சைடுல போய் அவங்க பிடிக்கிறாங்க. இவங்க இந்த சைடு வால் சைடு பிடிக்கிறாங்க. அது கடைய வந்து அந்த பாம்பு, வாசிக்கு பாம்புக்கு பயங்கர கோபம் வந்து டபக்குன்னு போட்டு விட்டுது. ஒரு விஷயத்தை போட்டோன்னே இவங்க மண்டையெல்லாம் கொட்டி அசுரர்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுறாங்க. தேவர்கள் தான் வந்து சேஃப்டியா இருக்காங்க. அப்புறம் கடைஞ்சி ஒவ்வொன்றா வருது, அது மருத்துவ வருது, இவர் தன்வந்திரி மருந்து வருது, என்னென்னமோ வருது. அமிர்தம் கடைசியில வருது. அமிர்தத்தை வந்து ஒரு நல்ல டம்ளர்ல போட்டு ஒரு பானையில வச்சுட்டு இங்க வச்சிருக்கும் போது இப்ப இவங்க பகிர்ந்து சாப்பிடணும். பகிர்ந்து சாப்பிடும் போது சாமி வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டுன்னா, இப்ப உங்க பொண்ணு அவங்களும் குடிச்சிட்டாங்கன்னா அவங்களும் நல்லா இருந்துருவாங்க, அவங்களும் ஆயுள் வந்துருவாங்க. அதனால நான் அவங்களோட கவனத்தை திருப்புறேன், வேற எதையாவது ஒன்று ஊத்தி விட்டு இந்த சைடு ஒரு டான்ஸ் மாதிரி ஒன்று போட்டுறேன். போட்டு அவங்க எல்லாம் கவனம் திரும்பி இந்த சைடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீ டபக்குன்னு குடிச்சிரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி குடிக்கும் போது அவரு டைவர்ட் ஆனாலும் இவங்க இந்த சைடு திரும்பி பார்த்திருக்காங்க. அது இயற்கை தானங்க, மனுஷனா இருந்தா இயற்கை பார்க்கத்தானே செய்வான். அதை அசுரர் தான் தேடி பார்த்திருக்கான். பார்த்த உடனே நீங்க வந்து டபக்குன்னு குடிச்சிட்டாங்க. என்னையா குடிச்சிட்ட அப்படின்னு கேட்டா, இது ஃபுல்லாவே கடவுளுடைய ஏற்பாடு. இது ஒரு கதை. இது கதையா விட்டா பரவாயில்ல. இந்த கதையே நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த கதையை பத்தி கேள்விப்படுறாங்க. நம்ம ஊர்ல இருந்து தொடக்கத்துல தான் இல்ல, கடவுள் ஆயினும் ஆகன்னு சொல்லி முருகனை கேள்வி கேட்கிறதா நம்ம ஊர் பிள்ளைங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறவங்க. கடவுள் ஆகணும் ஆக மடவை மன்ற வாலிய முருகே அப்படின்னு கேட்ட இடம் இங்க. இந்த கதை வரும்போது தமிழ்நாட்டுல கவிதை எழுதுறவனுக்கு இது ஒத்து வர மாட்டேது, பரிபாடல. அவன் எழுதுறது திருமாலை பாராட்டி எழுதுறான். திருமாலை பாராட்டி வந்தவன் சொல்றான், அதனால ஒத்துக்கணும் இல்ல, 12 கை இருந்துச்சு, இத்தனை கை இருந்துச்சுன்னு. 2 கை ஒரு மால் அப்படிங்கிறான். திருமாலுக்கு 2 கை இருந்துச்சு, அதில் ஒரு கை நன்னயம் இழந்த கை, நேர்மை இல்லாத கை. இந்த நஞ்சை இதை வந்து பகிர்ந்து அளிப்பதில் வஞ்சகம் இழைத்த நன்னயம் இல்லாத நேர்மை இல்லாத கை என்று திருமாலை விமர்சனம் இது பண்ணிது. இலக்கியம் அப்படிப்பட்ட இலக்கியம் அது. அப்படிப்பட்ட இடத்துல இன்னொரு இடத்துல வரும், புறநானூர்ல தான் வர்ணிக்கிறேன். உண்டால் அம்மையும் உலகம், உலகம் ஏண்டா இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் நீ தேடி போக வேணாம். இந்திரருடைய அமயம் திடீர்னு வந்து கையில விழுந்துருச்சு. இந்திரர் இமயம் தானா வந்து கையில வந்தா கூட தமிழர் உண்டல் இலர் தானா சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்ன ஒரு இலக்கியம் இது. அதுக்கு பேர் தான் பகிர்தல் அறம். இந்த பகிர்தல் அறம் தான் செம்மொழியை, தமிழ் மொழியை, தமிழ் பண்பாட்டை மற்ற பண்பாடுகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதற்கு பேர் தான் பகிர்தல் அறம். அப்ப இவங்க எல்லாம் வந்து 5 பேரு அதியமான். அப்ப அதியமான் வந்து பயங்கரமான ஆளு, அருமையான ஆளு. ஒரு கவிஞனுக்கு நெல்லியை கொடுக்குறான் பெண்ணுக்கு. அப்புறம் நல்லி, இவனும் மலைநாட்டுக்காரன். இப்ப 6, இது 7. குதிரை உடையவ பேரி. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொதுத்தன்மை என்னன்னா, 7 பேரும் குறுநில நிலத்தை சேர்ந்த மலைநிலத்தை சார்ந்த மன்னர்கள், குறுநில மன்னர்கள், குறு மன்னர்கள். இப்ப இந்த பாட்டு சிறுபானாற்று படை யாரை பத்தி எழுதப்படுதுன்னா, நல்லியப்போடன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா. அவனும் ஒரு சேரனோ சோழனோ பாண்டியனோ கிடையாது, அவனும் ஒரு மலைநில தலைவன். அவனை வந்து என்ன சொல்றான், இந்த 7 பேரும் போயிட்டாங்க. யாரு, பாரி, ஓரி, கிரி எல்லாம் 7 பேரும் முடிஞ்சு போச்சு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சங்க இலக்கியம் வந்து நம்ம பத்திரிகை நிருபர் பாரி அன்னைக்கு போய் பாரியை மீட் பண்ணிட்டு வந்து, ஓரியை மீட் பண்ணிட்டு வந்து, அதிகமான மீட் வந்து சாயந்தரம் ஒரு கவிதை எழுதி சங்க குத்தல் கொடுத்தாரு பதவியில அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய 100 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக
நம் மரபில் ஊன்றிய தலையில் ஏறிய பொது கதைகளை ஒரு இலக்கிய வடிவம் கொடுத்த காலம்தான் சங்க காலம். அதனாலதான் இந்த சங்க இலக்கியம் என்பது ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட காலம். அது அன்னைக்கு நடந்துச்சு. காலையில பாரிய பார்த்தாரு, ஓரிய பார்த்தாரு, பாடுறாரு, ஒரு பேசினாரு, நம்ம கற்பனையா வேணா பேசிக்கலாம். ஆனா இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். இங்க இந்த 7 பேரும் பாஸ்ட் டென்ஸ்ல போயிடுறாங்க. அந்த 7 பேரும் சுமந்த அந்த பாறை இருக்கு பாத்தியா, செவ்விய பாரத்தை செந்நுகம், நான் சொன்ன பாத்தீங்களா, பூண்ட 7 பூண்ட ஈகை செந்நுகம். இவங்க 7 பேரு போனதுக்கு பின்னால இப்போ இவன் தனி ஒருத்தனா சுமக்க 7 பேரு சுமந்து வைத்த இவன் ஒருத்தன் பண்றான். அவன் வந்து இலங்கை எந்த இடம் கிடையாது. அவன் இலங்கை நம்ம அதுல இருந்து தோன்றிய பிரபலாகிய நல்லிய கோடன், இவனை பத்தி தான் பாட்டு. இப்ப 7 பூண்ட ஈகை செந்நுகத்தை தனி ஒரு மனிதனாக தாங்கியவன் அவன் தான். அவன் சிறப்பு. அவனும் ஒரு பெரிய இவர் கிடையாது, பேரரசன் கிடையாது. இப்ப இந்த பாட்டிலேயே நான் சொன்ன அந்த 7 லிஸ்டுக்கு முன்னால ஒரு லிஸ்ட் வரும். இந்த 7 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இவன் கொடுக்கிற நல்லிய கோடன், அவன் விரும்பி கொடுக்கிற இந்த பரிசு இதை பெருசு. இந்த நகரத்தையே கொடுத்தாலும் இவன் கொடுக்குற இந்த பரிசுக்கு முன்னால அது ரொம்ப சிறுசுரா அப்படின்னு ஒரு புலவன் சொல்றான். அவன் எதை கொடுத்தா சிறுசுன்னு சொன்னான்னா, அவன் சொல்றான், இங்க பாருங்க, இவன் வந்து சாதாரண மனநிலை தலைவர். இவர் இங்க உட்கார்ந்து பயங்கரமா எல்லாம் கை கட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு எவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டு போட்டிருக்காரு பாத்தீங்களா? எப்படி ஒரு ஐடியா வரும் போட்டிருக்காரு பாருங்க. இவர் உட்கார்ந்து இருக்க சைஸ பாருங்க, வேட்டி. இங்க ஒருத்தன் கையை கட்டிட்டு இருக்கான் பாருங்க. இவனும் கையை கட்டுறாரு. பார்த்தா நம்ம 23ஆம் புலிகேசியில இவன் மாதிரி இருக்கு, மூக்குல விட்டு விடுவாங்க. அது மாதிரி இது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ராஜா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவன் வந்து இங்க சும்மா மக்கள்கிட்ட உட்கார்ந்து மக்களோட மக்களா இருந்துட்டு இருக்கான். இப்ப வஞ்சிங்கிறது சேரனுடைய தலைநகரம், மதுரைங்கிறது பாண்டியனுடைய தலைநகரம், உரந்தைங்கிறது சோழனுடைய தலைநகரம். இவன் இந்த பாட்டை எழுதின என்ன சொல்றான், அந்த நல்லியத்தோடன் கொடுக்குற இந்த புறவல் பரிசுக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடாங்கிற. என்ன சொல்றான், வறுபுணல் வாயும் வஞ்சியும் வருது. புறப்பலம் அப்படின்னா மேற்றிசை கண்ணு இருக்கக்கூடிய சேரநாடு, அவங்களுடைய தலைநகரம் வஞ்சி. இவன் வந்து இதையே கொடுத்தா கூட வஞ்சியவே எவனாவது வஞ்சியை கொடுப்பானா? ஒரு நகரத்தை இப்ப நீங்க திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு நீ மெட்ராஸ் எடுத்துக்கடான்னு சொல்லுவோமா? பெச நகர ஃபுல்லா நீ எடுத்துக்கடான்னு சொல்லுவோமா? சொல்லுவோமா நம்ம? அவன் என்ன சொல்றான், வஞ்சியவே தூக்கி வஞ்சியை வச்சுக்க அப்படின்னு பட்டா போட்டு கொடுத்தா கூட அது கூட சின்னதுங்கிறான். மகிழ்நிலை மருகின் மதுரை, இதை இங்க வந்து கவிதையை தான் எடுத்துக்கணும். இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அருமையான செவியல் இலக்கியம். மதுரையை ஒண்ணு தூக்கி கொடுக்க போறானா? அந்த கவிதையில சொல்றான், மகிழ்நிலை மருகின். எப்படிப்பட்ட மதுரை? தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரையும் வருதே. தமிழை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்க மதுரை. அப்படியாப்பட்ட மதுரையை கொடுத்தாலும் அதுவும் சின்னதாண்டாங்கிறான். அந்த பரிசு சிறிது. 3வது, அந்த ஊர்ல இருக்கவங்க சோழனுடைய தலைநகரம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குடிகள் எல்லாம் என்னதான் அந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. எங்க சோழ மன்னன் தாண்டா எங்களுக்கு சூப்பரு, இந்த ஊர் தாண்டா எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன ஆனாலும் நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோன்னு மக்களுடைய கமிட்மெண்ட், அவங்களுடைய லாயல்டி, அந்த சிட்டிசனுடைய லாயல்டி, குடிமக்களுடைய சிட்டிசன். நம்ம பாருங்க, ஏதாவது நம்ம ரூபா மதிப்பு குறைஞ்சி போச்சுருவீங்க இருக்காங்க, பாஸ்போர்ட் மாத்திருவோமா? நிறைய பேர் சொல்றாங்க, பேசாம இப்ப பயல அங்கே இருக்க சொல்லிடலான்னு பாக்குறேன். சிட்டிசன்ஸ் இப்ப பயங்கர நாணய மதிப்புலாம் குறைஞ்சு போக்க பார்த்தா ஒன்னும் சரியில்லைங்கிறான். நிறைய பேர் இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு மாறான், அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு போறான், கனடால இருந்து அமெரிக்காவுக்கு போறான், எல்லையில பிடிபடுறான், ஆஸ்திரேலியா போயிடலான்னு பாக்குறான். சிலர் வந்து சிங்கப்பூர்ல இருக்க சொத்தை வித்துட்டு ஆஸ்திரேலியால நிறைய இடம் கிடைக்குதுன்னு வாங்குறான். இவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சூழனுடைய குடிகள் சொல்றான், நீ விரும்ப தேடாத நல்ல புகழிக்கும் நல்ல தேர் என்ற சுழம் அவனது குடியில் தன்னை விட்டு அகலோம் என மேற்கொண்ட உறுதியின் ஓடா பூக்கைன்னு பாருங்க. உரந்தையும் வருவே செம்பியன் நல்வே செம்பியன் ஓடா பூக்கை உரந்தை. இந்த ஊரை விட்டு ஓடிட மாட்டாங்க. துணித்தானே ஓடினாங்க பாத்தீங்களா கொரோனா நேரத்துல, தெருவில் விட்டோம்ல நம்ம. அது மாதிரி அவர் தெருவில் விடல. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த பாட்டை எழுதின ஒரு நத்தத்தனார். நான் வந்து மதுரைக்கு பக்கத்துல நத்தம்ங்கிற ஊர்ல பிறந்தவன். நத்தத்தனார் அப்படின்னா நத்தத்தை சேர்ந்தவன் இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்ப நத்தத்தனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட சிறுநான்றல் படை, இதுல வந்து 269 அடி இருக்கு. ஓய்மான் நாட்டு மன்னனாகிய நல்லிய கோடன் என்பவனை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட இந்நூல்
அம்மன்னனிடம் பரிசு பெற்ற சிறு பாணன் ஒருவன் தான் வலியிற்கென்ற இன்னொரு பாணனை எனக்கு நல்ல பரிசு கொடுத்துருக்காண்டா, நீ போய் வாங்கிக்கடான்னு சொல்லும் போது அவன் என்ன பரிசு கொடுத்துருக்க போறான்? ஏதாவது பொருள் கொடுத்து விட்டுருக்கான். மகிழ்வே உனக்கு கொடுத்தாலும் அதுவும் சிறுசுரா, வஞ்சியை கொடுத்தாலும் சிறுசுரா, உரந்தையை கொடுத்தாலும் சிறுசுரா. இந்த 7 பேரும் செத்து போயிடாங்க. அதுக்கு பின்னாலே ஒருத்தன் பாரத்தை சுமந்துகிட்டு இருக்காண்டா, நீயும் போய் வாங்கிக்கடான்னு சொல்றவன். அப்படின்னா அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான் பாருங்க. நல்லியக்கோடன் ஒரு சேரனோ சோழனோ பாண்டியனோ இல்லை, அவன் ஓவியர் குலத்தைச் சேர்ந்த குறுநில தலைவன். அவனை குறிஞ்சி கோமகன் சொல்லுது இந்த இலக்கியம். பாண்டியன் மதுரையும் சேரன் வஞ்சியும் சோழனின் உரந்தையும் இவன் கொடைமுன் சிறிதே. பெருமிதம் என்பது அளவை பொறுத்தது அல்ல, உயரம் என்பது உண்மையில் உயரங்கள் சம்பந்தப்பட்டதல்ல. என்னுடைய சிறவுக்குள் வானம் புத்தகத்தில் எழுதியிருப்பேன் இந்த கவிதையினுடைய வரிகள். உயரம் என்பது உண்மையில் உயரங்கள் சம்பந்தப்பட்டதல்ல, அது உன்னதம் சம்பந்தப்பட்டது. இட்ஸ் அபவுட் தி எக்ஸலன்ஸ், இட்ஸ் அபவுட் தி கிரேட்னஸ், இட்ஸ் நாட் அபவுட் தி ஹைட் அலோன். சோ இந்த சார்ட்டை பாருங்க. இப்ப இதுல நீங்க இது கடைவெளி வள்ளல். இந்த தமிழ் தொடர் மரபுல இங்க ஒருத்தன் வர்றான் 7 பேர். இந்த 7 பேர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பாருங்க, இந்த இதை நாங்க ஹைட் அதிகமா படுத்துக்கோம் பார்த்தீங்களா? இவன் தான் இந்த இதுல இந்த பைச்சாட்ல இவன் கடைவெளி வள்ளல் தான். இல்லை 8வது எல்லாம் சேர முடியாது. இதெல்லாம் டொனேஷன் கொடுக்குறான், இதுல ஆக முடியாது. என்னதான் போட்டாலும் விருது வேண்டாம் வாங்கலாமே தவிர கடைவெளி வள்ளலாக முடியாது. இப்ப நல்லியக்கோடன் அவனும் ஒரு குறுநில மன்னன்னா, அவன் ஒரு மலைத்தலைவன். அதுக்கடுத்து அவன் வர்றான். இந்த 3 பேரும் இவங்களை விட டவுனை விட இதாண்டா முக்கியம்னு இவனை சொல்லிட்டான். இவன் இங்க இருக்கான். ஆக இந்த 7 பேரு, இந்த நல்லியக்கோடுங்கிற ஒருவன் 7 + 1 + 3 மொத்தத்துல 7 1 8 3 11 பேர் சம்மந்தப்படுறாங்க. இந்த திருநெல்வேலியில 11 பேரு, 3 பேரு மூவேந்தர்கள், 8 மலைகள் 3 நகரங்கள். இதுக்கு பின்னால இதை நீங்க பாத்தீங்க, 8 மலைகள் 3 நகரங்கள். இந்த 7 + 1 3ங்கிறது பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நம்ம பின்னால பேச போறோம். அதே கடையெழு வள்ளல். நல்லியக்கோடன் இடத்தில் குமணன், இன்னொரு இடத்துல பெருஞ்சி திறனார் பாடுறார். இவர் குமணன்கிறவன். இவனும் ஒரு மலைநில தலைவர். இவனும் ஒரு டவுன்காரன் கிடையாது, இவன் ஒரு பெரிய வியாபாரி கிடையாது, இவன் ஏற்றுமதி பண்றவன் கிடையாது, இவன் மாசாத்துவானும் கிடையாது, மாணவிகனும் கிடையாது, இவன் பெரிய நிறுவனத்தை நடத்தல, இவன் பெரிய கப்பல் வச்சிருக்கல. இவனும் முதிரை நிலத்தை சேர்ந்த குமணன். அவன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க குமணன் கதையெல்லாம். முதத்து கிழவ. இவன் சொல்றான், கல்லாறு ஈயும் தகைசால் வன்மை கொள்ளார் ஒட்டிய நல்லியும் என ஆங்கு. அதெல்லாம் அதுல அவன் 7 லிஸ்ட் கொடுக்குறான். அதெல்லாம் காமிக்கல. 7 மாய்ந்த பின்னர் அந்த 7 லிஸ்டையும் சொல்லி எப்படி 7 பாரத்தை இந்த சென்னுகத்தை சுமந்தான்னு அவனை சொன்னானோ, இங்க இவன் சொன்னா 7 மாய்ந்த பின்றை. அப்படின்னா இவங்க எல்லாம் பாஸ்டன்ஸ் ஆயிட்டாங்க. இதுல பாருங்க, பாரி ஓரி மலையன் எழினி பேகன் ஆய், இது எல்லாம் மலையமான் காரி அப்படின்னு சொல்றாங்க. நல்லி 7 மாய்ந்த பின்னர் முதிரத்து கிளை, இவன் விலங்கு சிறப்பின் இயல்தேர் குமண. இவனும் ஒரு மலை நில மன்னன். அதே கடையெழு வள்ளல்கள். ஆனால் நல்லியக்கோணன் இடத்தில் குமணன். இப்ப இங்க பாருங்க, இதுல அந்த 3 மன்னர்களை பத்தி அவன் பேசல. 7 இங்க 1, இது மொத்தமே வேலை முடிஞ்சு போச்சு. இங்க இந்த 7 வேறு 7. இதுல சொல்ற 7 வேற 7. இதுல ஒருத்தன் மதுரை நக்கீரர் என்ன சொல்றாருன்னா, செலியன் ஒரு மன்னர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய ஆரங்காலத்து செருவென்று நெடுஞ்செலியன் அடிக்கடியும் படிச்சிருப்போம். ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன். இதுல ஆலங்கானத்து நெடுஞ்செலியன், தலையானங்கானத்து நெடுஞ்செலியன், அவன் அவனோட சண்டை போட்டவங்க யாரான்னு கேட்டீங்கன்னா சேரல். இப்ப என்ன பண்றாங்க, கூட்டணியை மாத்திடுறாங்க. கூட்டணியை மாத்திரனா என்ன கேட்டா, திடீர்னு சொல்லுவான்ல, சண்டை உனக்கு எனக்கு தாண்டா போட்டி அப்படின்ட்டு சொல்றோம்ல. போட்டின்னு சொன்னா எனக்கும் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் என்ன செய்யறான், இந்த சைடு பாண்டியன், இந்த சேரனும் சோழனும் சேர்ந்து இவனை எப்படியாவது அடிச்சிடணும்னு சொல்லிட்டு இன்னும் சிலரோட கூட்டணி அமைக்கிறாங்க. கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணியில சேர்ந்தவன் திதியன்னு ஒருத்தன், எழினி, எருமையூரன், இருங்கோ வெண்மாள், இயல்தேர் பொருணன், இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப இவன் 1 2 3 4 5 6 7 இப்ப 7 ஆயிட்டாங்க. இப்ப என்னாச்சு, முதல்ல கடையெழு வள்ளலா இருந்தாங்க, மூவேந்தர் அவன் கீழேன்னு சொல்லி அவன் இலக்கியம் எழுதுனாங்க. இப்ப இவங்க கூட சண்டை வந்துருச்சு. யார்கிட்ட, சேரன் சோழன் பாண்டியன் 3 பேர் அடிக்கும் போது 2 பேர் சேர்ந்து மற்றவங்களோட கூட்டு போட்டு 7 பேர் சேர்ந்து கூட்டணியை மாத்திட்டாங்க. கூட்டணியை மாத்தினோட கதைக்குள்ள ஒரு கதை, அடுத்து கதைக்குள்ள ஒரு கதை வருது. இதான் இந்த பாட்டு, அந்த படம் போட்டுக்காரு பார்த்தீங்களா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதேதான் தேர்ச்செலியன். நேரா எழுவர்
அவங்க ஒத்து வராத 7 பேரு. அவங்கள வந்து அந்த கதைக்குள்ள மால் மறை அணை புள்ளி காம்புடை வேங்கடமலை திருப்பதி திருமலைன்னு வச்சுங்களேன், முள்ளூர் மன்னன் அப்படிங்கிற ஒரு கடல் துடி காரி செல்லா நல்லசை நிறுத்த வல்வில் ஓரியை கொன்று. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த காரி குதிரை சம்பந்தப்பட்டவங்க, குதிரை சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தன் போட்டு தள்ளிப்பாங்க. சிந்து வெளியில குதிரை இல்ல, இது வரைக்கும் குதிரையை தேடிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தன் குதிரையை போடலான்னு பார்த்து படத்தை போட்டான், எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சிந்து வெளியில் குதிரை இல்லை. நம்மை பொறுத்தவரை 2 வகையா குதிரை வந்தது. நீரில் வந்த நிமிர்பரி புறவி அப்படிங்கிற சங்க இலக்கியம் சொல்லுது. இது வந்து எப்படியோ வந்து குதிரை ஆளுங்கெல்லாம் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. இப்ப இந்த காரி இருக்கான் பாருங்க, அவனும் கடையில் உள்ளதான். அவன் வல்வில் ஓரிய போட்டு தள்ளிறான். போட்டு தள்ளினா யாருக்காக போட்டு தள்ளியிருக்கான்னா, ஓரி கொன்று சேரலருக்கு ஈத்த. அவனை போட்டு தள்ளது மட்டும் கிடையாது, இவனுடைய ஊரு. இந்த வல்வில் ஓரியை கொண்ட அந்த காரிக்கு வந்து கொல்லின்னு ஒரு ஏரியா இருக்கு. இப்ப நம்ம கொல்லிமலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கொல்லிமலைன்னு எனக்கு தெரியாது, சேலம் சைடு இந்த சைடுலாம் கொல்லிமலை ஜவ்வாது மலைலாம் சொல்லல, அங்க கொல்லிப்பாவை இருக்கு, பலர்புகழ் பாவை. என்ன இவன் என்ன பண்றான், ஓரியை கொன்று சேரலருக்கு ஈத்த செவ்வேர் பலவின் பயங்களு கொல்லி நிலைபெறு கடவுள். பாருங்க, சேர மன்னருக்கு வேலினை உடைய முள்ளூர் மன்னனாகிய வீரக்கடலும் வீரவளையும் அணிந்த காரி என்பவன் கெடாத நல்ல புகழை நிலைநாட்டிய வல்வில் ஓரியை கொன்று சேர மன்னருக்கு உரிமையாக்கிய சிவந்த வேற்பலாவின் பழமிகுந்த கொல்லிமலையில் கொல்லிப்பாவை போன்ற உன் அழகை. இந்த மூவேந்தர்களையும் பெரிய வேந்தர்களையும் இந்த கடையெழு வள்ளல்களையும் மலைநில மன்னர்களையும் பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்துச்சு? நான் வந்து கூட்டணின்னு சொல்றது பழைய கூட்டணியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் உங்களுக்கு வேற ஏதாவது பொறுப்பு ஞாபகம் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நான் பேசுறது சங்க இலக்கியம். இப்ப தலைமயங்கிய தமிழ்லயே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப தமிழ்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்குன்னு எழுதியா இருக்கு, சண்டை போடுறாங்க. தமிழுக்கு இப்படி தமிழ் பகைவர்கள் எங்க இருந்து வந்தாங்கிறீங்க? நீங்க இடைக்கால இலக்கியத்தெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தமிழ் பகையில வெளியில இருந்துலாம் வந்தது கிடையாது, உட்பகைதான். திருவள்ளுவரும் உட்பகையை பத்தி சொல்லிருக்காரு, நிறைய பேர் இருக்கு. நீங்க இடைக்கால இலக்கியத்தெல்லாம் படிச்சீங்கன்னா நம்ம இருந்த நிலைமையெல்லாம் தெரிஞ்சதுன்னா நமக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அவரு இப்போ முகநூல் அடிக்கடி போட்டுட்டு இருப்பாப்ல, பாத்திருக்கேன். திலீபன் போடுறதெல்லாம் இடையில எடுத்து கிளீனா பதிவு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படியாப்பட்ட ஆள்லாம் வாழ்ந்த பூமி நினைக்கிறீங்க? கேட்டா ஆடி போயிருவீங்க. அப்படிலாம் கடந்துதான் நம்ம வந்து ஏதோ கல்வி எல்லாம் படிச்சு, மேற்கத்திய கல்வியை படிச்சு, பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப தமிழ் தலைமயங்கி தலையானங்கானன்னா தலையானங்காரங்க இடத்துல சேரன் சோழன் பாண்டியன் 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பாண்டியன் அடிக்கிறதுக்கு இந்த சேரனும் சோழனும் கூட்டு போட்டு மீதி 5 பேரை கூட்டு வந்து சண்டை போடுறாங்க. முதல்ல நம்ம பார்த்த மாதிரி இங்கேயும் 7 நல்வளம் கடந்தோய் நின் அப்படின்னு சொல்றார். அப்ப அதே 7 புனைக்கல் 7 பசும்பூன் செலியர், வரிசையா இந்த செலியனை பத்தி பாடும்போது அதே 7 எப்படி பாடிக்கிட்டே போறான். இப்போ ஒரு இடத்துலதான் 7 முரணிய அதிகமா நெடுமா நஞ்சி நம்ம பார்த்த வந்து இந்த 7 சொல்லி நல்லிய கூடனை பாடினாங்க. அந்த 7 பேர்ல ஒருத்தன் அதிகமான். அந்த அதிகமானே 7 பேரோட 7 பகைவர் இருந்திருக்காங்க. பகைவர் எல்லாமே 7 தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்பதான் நம்ம 7.5ங்கிறோம். முதல்ல 7 தான் சொல்லியிருக்காங்க. 7 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க? நான் போன தடவை ஒரு உரையில பேசினேன், கரும்பு இவன் தந்தோன் அப்படிங்கிற ஒரு உரை இங்க நிகழ்த்தினேன். இது வந்து தகடூரை சேர்ந்த அதிகமான் மரபினர் எப்படி பாப்புவா நியூகினியாவில இருந்து இந்த இந்தியாவுக்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் இந்த அதிகமான் மரபினர்கள் அப்படிங்கிறது சங்க இலக்கியம் சொல்லுது. அது ஔவையார் தான் எழுதுறாங்க. அப்ப கரும்பு இவன் அதே பாட்டுல சொல்லிட்டு இமிழ்குழல் மரசின் 7 முரணி அப்படிப்பட்ட நீ பாடுனருக்கு அறிய இன்றும் பரணன் பாடினர் மண்கொள் கோவலூர் நூறி உடனே பரணனும் பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த அதிகமான நெடுமானஞ்சு 7 பேரோடு சண்டை போட்டான்னு எழுது பாருங்க. 7 அரசருடன் பகைத்து கோவலூர் எழுத்து அடுத்து இப்பதான் நான் வந்து ஒரு இந்த ஔவையார் வந்து சொல்லும்போது பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கும் போது இவங்க ஔவையார் வந்து இந்த அதிகமான பத்தி பாடுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஈகையை பத்தி பேசுறோம். இந்த ஈகைங்கிற கான்செப்ட் எப்படி முக்கியமா இருந்ததுன்னு பேசுறோம். சிறிய கல் பெரினே எமக்கு ஈ மண்ணே. அதாவது நீங்க அதனுடைய மீனிங் மட்டும் இதை பார்த்துட்டுங்க. நரந்தம் நாரும் தன் கையால் இனி பாடுனரும் இல்லை. இதை வந்து இந்த உரையை படிக்கிறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சிறிதளவு கல் அதன் கையில கிடைச்சி கல் வந்து டாடி ஒரு பானையில தான் கிடைக்கணும் வச்சுங்க. சிறிய கல்லை பெற்றால் எமக்கு தருவான். அவர் ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னு அதிகமான் வாங்கி பக்கத்துல இருக்க ஔவையார் இந்த மாதிரி பாட்டு பாடுறவங்களா நீங்க போடுங்க அப்படின்ட்டு கொடுத்துவான். நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி இருந்துருவான். பெருமளவு கல்லை பெற்றால், பெரிய அளவுக்கு நிறைய கல் 2-3 பானையில கல் வந்துச்சுன்னா
நாங்களும் உண்டு பாட அவனும் கேட்டு மகிழ்ந்து உண்பான். நிறைய இருந்துச்சுன்னா அவனும் எடுத்துட்டு சாப்பிட்டுதான். ஏன்னா அவன் நெல்லிக்கனியை கொடுக்குறாங்க. கொஞ்சமா இருந்ததுன்னா புலவர்களுக்கு மட்டும் கொடுத்துருவான். சிறிதளவு சோறாக இருந்தாலும் அதை மிக பல களங்களில் இட்டு பலரோடும் பகிர்ந்து உண்பான். பெருமளவு சோறாக இருந்தாலும் அதை மிக பல களங்களில் இட்டு பகலரோடும் பகிர்ந்தான். கொஞ்சம் சோறு இருந்தாலும் சாப்பிடுவான், நிறைய இருந்தாலும் பகிர்ந்து சாப்பிடுவான். அம்புடன் வேல் தைக்கும் எலும்போடு கூடிய தசை கிடைக்கும் இடம் முழுவதும் எமக்கு அளிப்பான். ஆட்டுக்கறியை அதை வெட்டிருக்காங்க. வெட்டினவுடனே லெக் பீஸ் எல்லாம் வருது. லெக் பீஸ் அதுக்கு இது அதை செஸ்ட் அதுக்குன்னு கொடுக்கும்போது எலும்புக்குள்ள இருக்கும்போது நல்ல பீஸா இருந்தா கொடுத்துருவோம். நம்ம நல்ல பீஸா இருந்தா வச்சுக்கிடுவான். நல்ல பீஸ்லாம் அவையா இருந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுத்துறான். அப்ப ஒரு கவிதையில இந்த கல்லு, இந்த எலும்போடு கூடிய தசையெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு செவ்வியல் இலக்கியத்துல எழுதியிருக்கான்னா அது எவ்வளவு வாழ்க்கையோட நெருக்கமான ஒரு இலக்கியம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு போய் கடைஞ்சாங்க, அமிர்தம் வந்தது, அவரு சாமி வந்து பஞ்சாயத்து பண்ணாருன்னா இது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது லைஃப்ல டச் பண்ண முடியுமா? எனக்கு இதை படிச்சா ஜாலியா இருக்கு. இதை படிச்சு என்னடா இப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உற்சாகமா இருக்கு. இப்ப எலும்பு அம்புடன் வேள்விக்கும் இடமாகிய பூக்களங்கள் எல்லாவற்றும் தானே சென்று நிற்பான். இவ்வளவும் இவங்களுக்கு கொடுத்தான். எங்கேயாவது சண்டை வந்துச்சுன்னா அவன் பின்னால பயந்துட்டு மன்னர்களே புலவர்களே எங்கே கேட்பார்ல புலிகேசி நமது படைகள் எங்கே அப்படின்னு கேட்டா யானையில வாடகைக்கு விட்டுருக்கிறோம் மன்னான்னு சொல்லுவான்ல. அது மாதிரி அப்படி வளையும் போது வெள்ளை கொடியோட வருவான் பாருங்க, அவன் வந்து சண்டை. அது மாதிரி இல்லாம இவன் என்ன பண்றான், சண்டைன்னா முன்னால போயிடுறான். வேற ஏதாவது கிடைச்சா மத்தவங்களுக்கு கொடுக்குறான். பண்ணிட்டு நரந்தம் மணக்கும் தன் கையால் புலால் மணக்கும் என் தலையை அன்போடு தடவுவான். ஔவையார் வந்து ஒரு பெண்பாட் புலவர். அந்த பெண்பாட் புலவரை அவங்க தலை சரியா குளிக்கல, பிசுக்கா இருக்கு. அதுவும் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க, லெக் பீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க, தலையில தடவி இருக்காங்க. அப்படின்னு அவங்க வந்து பெரிய பியூட்டி பார்லருக்குலாம் போற ஆள் கிடையாது. அப்படி புலால் நாருது தலையெல்லாம். இவன் கையை ஒரு ராஜா மன்னர் கையில இருக்கனால நரந்தம் நல்லா சென்ட் எல்லாம் போட்டிருக்கான். அப்படி கட்ட கையை வச்சு இந்த புலால் நாரும் தலையை என் தலையை தடவி கொடுத்தான்னு ஒரு பெண் கவிஞர் எழுதுறாங்க. இது வந்து ராஜா பெண் கூட தலையை கொடுத்தானா இப்ப பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். பிரச்சனை ஆகப்பட்டு கிடையாது, பயங்கர வதந்தியை பரப்பிடுவாங்க. வதந்தியை பரப்புறோம்னா எவ்வளவு ரீல்ஸ் போட்டுருவாங்க. அப்ப வந்து அவங்க புரிஞ்சு எழுதுறாங்க, புலால் மணக்கும் தலையை அன்போடு தழுவார். அப்ப சொன்னப்ப அரிய தலைமை உடைய பெரிய காணட் அகன்ற ஒளி ஊடுருவி அவன் பாதுகாக்கும் சுற்றத்தாரின் துன்பம் மிகுந்த கண்பாவை உளுமலிங்கி போக அழகிய சொல்லும். அப்ப அவன் சண்டையில போய் இவன் மேல வந்து ஒரு வேல் ஊடுருவி போகுது, அவன் செத்து போயிடும். அது எப்படின்னா அந்த செல்லும் வந்து அந்த வேல் வந்து அவன் சொந்தக்காரனுடைய மிகுந்த கண்ணொளியை மழுங்க வைக்குது. புலவர்களின் நாவில் சென்று வீழ்ந்தது அவன் அரிய மார்பை துளைத்த வேல். அந்த வேல் அவன் உடம்ப துளைக்கலடா, புலவர்களுடைய நாக்க துளைச்சதுங்கிறான். மார்பில் துளைத்தது வேல். எமக்கு பற்றுக்கோடாக இருந்த எம் இறைவன் இப்போது எங்குள்ளானோ. இந்த அதிமான் செத்து போயிட்டான். அவன் பாடி எங்க புதைச்சாங்களோ அவன் எங்க போனானோ தெரியல. இனி பாடுவோரும் இல்லை, பாடுவோருக்கு ஒன்று ஈவோரும் இல்லை. குளிர்ந்த நீர்த்துறையில் உள்ள தேனொழுகும் பெரிய பகன்றை மலர் பிறரால் சூட்டப்பட்டது கழிந்தாற் போல் பிறர்க்கு ஒன்றும் கொடுக்காமல் வாழ்ந்து இறப்பவர் மிக பலர். நிறைய பேர் மூட்டை கட்டி வச்சிருப்பான். வச்சு திருப்பி திருப்பி பார்ப்பான், பத்திரத்தை எடுத்து பார்ப்பான், பத்திரமா இருக்கான்னு பார்ப்பான், பர்ஸ் எடுத்து பார்ப்பான், கார்டு நம்பர் இருக்கான்னு பார்ப்பான், சொத்து எங்கடா போட்டோன்னு பார்ப்பான். எல்லா கணக்கு பார்ப்பேன். திடீர்னு ஆலய காணோம்னா திடீர்னு ஃபேஸ்புக்ல படத்தை போட்டு நம்ம பயமா இருக்கு. பிறந்த நாளைக்கு படம் போட்டுருக்காங்களா வேற என்ன நம்ம பார்த்தோன்னா பிறந்த நாள் அப்படின்னு போட்டு சிறந்த வாழ்த்துக்கள் போட்டு விட்டுருவோம். அப்புறம் என்ன போட்டோம்னா ஆழ்ந்த இரங்கல் போடுவான். நமக்கு படத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. எந்த வயசுன்னு கணக்கு கிடையாது, கொஞ்சம் வயசா இருக்கு, திடீர்னு ஏதாவது ஆயிருது. அப்ப இந்த மாதிரி நிறைய பேரு செத்து போயிறாங்கன்னு அந்த ஔவையார் எழுதுறாங்க. ஆக இப்பதான் நம்ம வந்து ஒரு மேட்டருக்கு வரும். கொடை மற்றும் ஈகை என்பது தொல்தமிழ் சூழலில் வெறும் அறம் சார்ந்த செயல் மட்டுமல்ல, அது ஒரு சமூக கட்டுமானம். இது ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் a kind of ethical act. இது வந்து தொல்தமிழ் சூழலில் வெறும் அறம் சார்ந்த செயல் மட்டுமல்ல, அது ஒரு சமூக கட்டுமானம். இதுல வந்து ஈகைக்கு ஒரு படம் போட்டிருக்காரு. இந்த சைடு இது சமூக கட்டுமானம்னா இந்த இது வந்து கொரோனா நேரத்துல கோவிட் நேரத்துல ஒரு தொடர்ந்து நிறைய படம் வரைஞ்சார். தெருவுல நடந்து போனாங்கல்ல, நெடுஞ்சாலைகள்ல எத்தனை லட்சம் பேருங்க. மகாராஷ்டிரால 12 பேரை ரயில் அடிச்சிருச்சு. இங்க எத்தனை பேர் நாங்க ஒரிசால இருக்கும்போது டீல் பண்ணி தெருவுல நடந்தவங்க எல்லாம் பஸ்ல ஏற்றிட்டு போய் மற்ற ஸ்டேட்ல இறக்கி விட்டுருக்கோம் தெரியுமா? எந்த ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் தெருவுல நெடுஞ்சாலையில நடந்தாங்க. இந்திய குடிமகன், இந்தியா பாஸ்போர்ட், அது இதுன்னு ஆயிடுன்னு சொல்லி பேசிக்கிட்டு கடைசியில எல்லாம் தெருவுல நடந்துட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கே நாதி இல்லைங்க.
அப்பதான் ட்ராட்ஸ்கி படம் போட்டாரு. இவர் படம் போட்டு இருக்காரு, நான் வந்து பசிப்பிணி மருத்துவத்தை பத்தி பேசிக்கிறேன். நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிருக்கோம். எனக்கும் தூங்க முடியல, இவர் தூங்க முடியல. அதுக்கு நடுவில் நம்ம நிறைய பேர் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு நாங்க நிறைய பேர். இப்ப ஈகை பின்புல காரணிகள். ஒருத்தன் ஏன் கொடுக்குறான், இந்த இவன் நெல்லிக்கனியை கொடுத்தான், அவன் அதிகமான் வரவங்களுக்கு தான் கொடுத்தான், அது கொடுத்தான், பாரியை பத்தி பேச போறோம். இதுக்கு ஒரு உளவியல் காரணி. ஈகை என்பது தனி மனிதனுக்கு ஒரு வித மனநிறைவை, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அளிக்கிறது. இதை பத்தி நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட் படிச்சிருக்காங்க. அந்த கொடுக்கும் போது பிரெயின்ல என்ன ஆகுது, வாட் கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இஸ் டேக்கிங், வாட் கைண்ட் ஆஃப் பாடி, கொடுக்கறதுல ஒரு நிறைவு இருக்குங்கிறான். நிறைய பேர் வந்து கொடுக்காம வயிற்றுலக்கு மண்கணவர்னு கொடுக்கறதே விரும்ப மாட்டான். அவங்க மூஞ்சியை பார்த்தா ஒரு மாற மாதிரி இருக்கும், கொடுக்குறவன் மூஞ்சியை பார்த்தாலே வேற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு பார்த்தாலே ஆளே பேர் தெரிஞ்சிடும். அதை வந்து கொடுக்குறவன் இவன் வந்து பிறர்க்கு கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் சிறப்பு கவனம் ஒருவரது சுய மதிப்பினை உயர்த்துகிறது. இவன் கொடுக்கும்போது இவனை 4 பேர் பாராட்டுவாங்க, இவனை புகழ்வாங்க. அப்ப இவனுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம். 4 பேர் நம்மளை நல்லவன் சொல்றான், நம்மளை கெட்டவன் எவனு சொல்லல. அல்லது செய்தல் நல்லது, வேற ஏதாவது நல்லது செய்யாட்டினா கூட அல்லது செய்தல் ஓம்புமின்மா, கெடுமையாவது செய்யாம இருக்குன்ட்டு. இது ஒரு உளவியல் காரணி. சமூகவியல் காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சமூகத்தில் சமநிலையை பேண குடை உதவுகிறது. நிறைய பாத்தீங்கன்னா நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட்மோ வெல்ஃபேர் ஸ்கீமோ, சிலர் வந்து என்ன பண்ணுவான், வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு ஏதாவது கொடுத்து நீங்க போய் இலவச பேருந்துல போடா, பெண்கள்லாம் போகட்டும், உரிமை தொகை அப்படின்னு சொன்னா அதை வந்து கண்டிச்சு பதிவு போடுவாங்க. பதிவு போட்டு என்ன இப்படி சொல்லிட்ட அப்படி சொல்லிட்டேம்மா. திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய தொழில் நிறுவனத்துக்கு 50,000 கோடியை தள்ளுபடி பண்ணிருப்பான், நியூஸ்லயே வந்திருக்காது. ஒரு பேங்க்ல திடீர்னு ஒருத்தன் 1 லட்சம் கோடி தர வேண்டியிருந்தா, திடீர்னு ஒண்ணு இல்லையா போயா அப்படின்றது 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டு எல்ஐசில இருந்து தள்ளுபடி பண்ணுவான். அது நம்ம காசா இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருப்பாங்க. வந்ததுக்கு காசு கேசு இருந்தது, ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அந்த பணத்தெல்லாம் போட்டு நம்ம ஏதாவது எம்எஃப்ல போட்டு வச்சிருப்போம். அவன் எதிரையாவது போட்டிருப்பான். அந்த பேங்க்ல இருக்க ஒருத்தனுக்கு 10,000 கோடி 20,000 கோடி தள்ளி விட்டு போடுவான். அதை பத்தி எவனுமே பேச மாட்டான். ஏன்னா அது வந்து கேபிட்டல், அது முதலீடு, அது வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது. வேற எவனுக்கு இல்லாதவனுக்கு ஏதாவது கொடுத்துருங்க, இல்லாதவனுக்கு கொடுத்தா ஏகப்பட்ட பேர் கருத்து தெரிவிப்பான். இருக்கிறவனுக்கு கொடுத்தா, நீ இது வரைக்கும் பாருங்க, தப்பு பண்ணவெல்லாம் பாருங்க, பங்குச்சந்தையில தப்பு பண்ணவன், எவ்வளவு பெரிய 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 ஊழல்கள், பெரிய பெரிய தப்புகள் பண்ணவன் எல்லாமே முக்கியமான ஆளா தான் இருப்பான். முக்கியமானவங்களே மோசமானவனா இருப்பான், மோசமானவங்களே முக்கியமானவனா இருப்பான். இப்ப கடைசியில வந்து இவங்கள தான் பேசுவோம். ஆக இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிற சமூக, அதுக்கு ஒரு சொசைட்டல் ரீசன் இருக்கு. சமூகத்தில் சமநிலையை பேண கொடை உதவுகிறது. இந்த மாதிரி நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதான் எவரும் சண்டை பிரச்சனை ஆகல, இல்லைன்னா தெருவுக்கு வந்துருவாங்க. இப்ப நீங்க பல ஊர்களில் பாக்குறீங்க, பல நாடுகள்ல எவ்வளவு பெரிய கலவரம். செல்வ பகிர்வு இல்லாத போது ஏற்படும் சமூக பதற்றத்தை தணிக்க ஈகை ஒரு கருவியாக பயன்படுகிறது. இது ஒரு சமூக மூலதனத்தை, சோசியல் கேபிட்டலை உருவாக்குகிறது. பொருளியல் காரணி, there is an economic reason behind it. உபரி உற்பத்தி, சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஏற்படும் போது அதை மீண்டும் சமூகத்திற்கு பகிர்ந்தளிப்பதன் மூலம் பொருளாதார சுழற்சி ஏற்பட அது உதவுகிறது. there is a movement, there is a cycle, there is an exchange. அப்ப பண்டமாட்டு முறையில் ஈகை என்பது ஒரு மறைமுக முதலீடாகவும், இட்ஸ் an indirect investment, ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அரசியல் காரணி, இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு. அதிகாரம் என்பது வெறும் ஆயுத பலத்தால் மட்டும் வருவதல்ல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட நிறைய பிளேன் இருந்ததுன்னா, பெரிய ராணுவ கப்பல் இருந்தது, அணுகுண்டு இருந்ததுன்னா மட்டும் இது பண்ணிடலான்ட்டு. அப்ப பலத்தால் மட்டும் வருவதில்ல, அது மக்களின் அன்பை பெறுவதன் மூலமும் நிலைநிறுத்தப்படுகிறது. ஒரு தலைவன் கொடையாளியாக இருக்கும் போது மக்கள் அவனுக்கு உளப்பூர்வமாக அடிபணிகிறார்கள். இது வந்து ரீசன்ஸ். வீரயுக காலம் நம்ம படிச்சிருப்பீங்க, கைலாசபதி ஒரு புக்கில் இருப்பாரு, ஹீராயிக் ஏஜ் அது பேரு. சங்க இலக்கியத்தை பற்றி நான் படித்த ஆகச்சிறந்த நூல்களில் அது ஒரு நூல். நான் கல்லூரியில படிக்கும்போது அந்த புத்தகத்தை படிப்பதற்காகவே நான் மதுரையில இருந்து பஸ்ல காரைக்குடிக்கு போய், எங்க கல்லூரியில அந்த புத்தகம் இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. அழகப்பா கல்லூரியில போய் நான் காலையில இருந்து அங்க ஒரு நாள் தங்கி 2 நாள் தங்கி அந்த புத்தகத்தை படிச்சு நோட்ஸ் எடுத்துட்டு வந்தேன், அந்த வீரயுக பாடல்களை. பண்டைய வீரயுகம் என்பது போர்களும் இடப்பெயர்களும் நிறைந்த காலம். மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க. அப்போது நிலக்குடி தலைவர்கள், ட்ரைபல் சீஃப்ஸ், வள்ளல்களாக கொண்டாடப்பட்ட முக்கிய காரணங்கள் உண்டு. அது வந்து புகழ் வேட்கை. அது வந்து ஹீராயிக் ஏஜ்ல வந்து நம்ம இந்த கவிதை 3 லைன் மட்டும் பாருங்க. மன்னா உலகில் மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லும். நடுகள் ஆயினன் புரவலன். ஒருத்தன் புரவலன் இருக்கான், அவன் செத்ததுக்கு பின்னால ஒரு நடுகள் போட்டு அவன் பேரை எழுதி வச்சாங்க. பெயரும் பீடும் எழுதி, இவன் ரொம்ப நல்லவன்டா, இவன் ரொம்ப நல்லவன், இதெல்லாம் இருந்தால கையில எழுதி கொடுத்தான். இவன் இப்போ செத்ததுக்கு பின்னால சுண்ணாம்பாயிருவாங்க, சாம்பலை போய் கரைச்சி விட்டுருவாங்க. அதுக்கு பின்னால பெத்த பிள்ளைகளுக்கே யாவும் இருக்காது.
திடீர்னு போய் அதுக்காக தான் திடீர்னு வச்சுட்டு ஏதாவது ஒன்று அங்கே போய் கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் காக்காயை இருக்குமா, காக்காயை காலி பண்ணிட்டாங்க. இதுல போய் பாத்தீங்கன்னா வாரணாசியில ஒரு யூடியூப் பாக்குறேன். அப்பா அம்மா அது போயிட்டு அவங்க போய் திவசம் கொடுக்கறதுக்கு போறாங்க, வருஷத்துக்கு போறதுக்கு. இது வந்து காக்கா சாப்பிடணுமா. அவன் ஒருத்தன் காக்காயை வச்சிருக்காங்க, அவன் கேஜி மாதிரி போட்டு அந்த காக்காய்க்கு கொடுக்கறதுக்கு அவன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இவங்க கொடுக்குற படையல் வந்து அந்த காக்காய்கிட்ட கொடுக்குறான். அவன் காக்காயை கொஞ்சம் லேசா இது பண்ணவுன்னா இவன் அமௌண்ட் வாங்கிக்கிறான். அதே 2-3 காக்காயை வச்சுட்டு அவன் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நடத்திட்டு இருக்கான். நீங்க ஸ்ரீரங்கத்துக்குலாம் போங்க, மாட்டுக்கு வந்து இது கொடுப்பாங்க, அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தோடனே அந்த ஆடு வந்து அந்த மாடு வந்து அந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டுச்சுன்னா நம்ம இறந்து போன அப்பா அம்மாவுடைய அவங்க ஆவி வந்து கரெக்டா சொர்க்கத்துக்கு போயிருந்து. அது மாடு எவ்வளவு அகத்திக்கீரை திங்கும். அதுவே தொகுதியில் ஒரு சின்ன மாடு, நான் அவ்வளவுதான் போயிருந்தப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சார் இந்த அகத்திக்கீரை தான் சார் திருப்பி ரிவர்ஸ்ல போய் அங்க கடைக்கு போயிடும் சார், அதை எவ்வளவு திங்கும், அதுகிட்ட வாய்கிட்ட போய் திணிப்பா, அது ஒன்றும் திங்காது இருக்கும்போது அதை சரி திங்க இங்கே வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. இவன் திருப்பி அங்க முன்னால இருக்க கடைக்கு போயிடுவான். புதுசா வரவன் செத்து போனவன் இங்க கொடுக்க வந்தவன் அந்த அகத்திக்கீரை வாங்கிட்டு இதுகிட்ட வருவான். சிலர் மட்டும் அதை திருடுற வரைக்கும் வெயிட் பண்ணி வாயில திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி காக்காய்க்கு திணிச்சவங்க, மாட்டுக்கு திணிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அவன் இவங்க இதெல்லாம் நினைக்கல. இவன் நினைக்க செத்ததுக்கு பின்னால நம்மள சம்பந்தம் இல்லாதவன். எப்பயுமே வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெத்த பிள்ளைங்க இதுகளுக்கு மட்டுமே செஞ்சு வச்சு குடும்பம் அதுக்கு இது தன்னுடைய சுயநலம் மட்டும் வாழ்ந்தவங்க எல்லாம் இருந்த இடமே காணா போயிடுவாங்க. இது வரைக்கும் இந்த உலகம் யாரை யாவும் வச்சிருக்குன்னா தன்னோடு தொடர்பற்றவர்களை. நமது பயனாளி தன்னிடமிருந்து எவ்வளவு தூரத்தில் விலகி இருக்கிறானோ அது பேர் தான் குவாட்ரண்ட். உங்களுக்கும் நீங்க எடுக்கிற முடிவுக்கும் அதனுடைய பயனாளிகளுக்கும் யாருக்கும் தொடர்பு. அதனாலதான் பெற்றோரை விட ஆசிரியர்கள் சிறந்தவர்கள். அவர் பல மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோராக இருக்கிறார்கள். என் பிள்ளை குட்டிக்கு சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு போனவனா அவன் பெரிய ஆளும் கிடையாது, சம்பந்தம் இல்லாதவனுக்கு செய்யறான் பாருங்க. அதனாலதான் நாங்க இந்த சர்வீஸ்ல ஒட்டிக்கிட்டு பாலிசி ஒரிசாவில எல்லாம் புற்றுநோய்க்கு யாருக்கும் செலவழிக்க வேண்டியதில்லை. அதுதான் நாங்கள் இந்த வாழ்க்கைக்கு திருப்பி கொடுத்தது. அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு. இதுக்கு ஒரு புகழ் வேட்கை. வீர யுகத்தில் உயிர் என்பதை விட புகழ் குளோரி பெரிதாக இருக்கிறது. பரிசில் வாழ்க்கை. இத இரவலர்கள் இருக்காங்க. திட நம்பிக்கை, இது ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது, இது ஒரு கான்பிடன்ஸை கொடுக்குது. அப்புறம் அதிகார குவியலும் பரவலாக்கமும். பேரரசர்கள் எம்பையர் பில்டர்ஸ் வந்து நிலப்பரப்பை விரிவுபடுத்துவதிலும் வரி வசூலிப்பதிலும் ஒரு வலுவான அதிகார மையத்தை உருவாக்குவதிலும் குறியாக இருந்தனர். அவங்களுடைய கவனம் எல்லாம் பாண்டியனை விட சோழன் பெருசா, சோழனை விட சேரன் பெருசா, ஓன் ஊரு பெருசா, என் ஊரு பெருசா, ஓ நாடு பெருசா, இதெல்லாம். அப்ப ஆனால் குறுநில மன்னர்கள் தங்கள் சிறிய நிலப்பரப்புக்குள் மக்களோடும் கலைஞர்களோடும் நேரடி தொடர்பில் இருந்தனர். கூத்தர், விரலியர், பொருணர், பாணர் இப்படிலாம் இருப்பான். தனி மனித உறவு. பேரரசர்களிடம் கொடை என்பது பெரும்பாலும் ஒரு அரசு சார்ந்த கடமையாக அல்லது சமய பணியாக மாறியது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது அரசு சார்ந்த கடமையா இருந்தது. சரி, நம்ம ஏரியால குடிமக்கள் எல்லாம் நல்லாக இருக்கிறாரா அப்படி கேட்பாரு. மன்னா அமைச்சரே மாதம் மும்மாரி பெய்ததா அப்படி முதல் பெய்தது மன்னா அப்படின்னு சொன்னா அவர் போயிடுவாரு. அப்புறம் ஏதாவது வந்து நம்ம ஓனாண்டி புலவர் மாதிரி எவனா வந்தாலும் அவனை தலையில தங்க விட்டு மூக்குப்பிடியை போட்டுலாம். அப்ப அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து சமய பணியாயிடும். சமய பணியா நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம்னா ஜோசியன் சொல்லியிருப்பான். ராஜகுரு யாராவது வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து கவிதை எழுதிட்டு இருப்பேன். 23ஆம் புலிகேசி 24 புலிகேசியை பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அதுல வந்து ராஜகுருன்னு ஒரு கேரக்டர் வருவாரு. அவரை அப்பக்கப்ப போட்டு விட்டுருவார். ஒரு கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை மாதிரி திடீர்னு போய் ராஜாட்ட போய் நீங்க உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை பிறந்து ஒரு மண்டலத்துல நீங்க அம்பேல போயிருவீங்க அப்படின்னு ஏதாவது குண்டை தூக்கி போட்டானுவீங்க. அவன் குழந்தை எப்படியா பிறக்காம இருக்கும்னு அவன் யோசிப்பான். அதே மாதிரி இவன் பதவிக்கு வந்தானா உங்களுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்துன்றான். அப்படி சொல்ல சொன்னது இந்த இருக்கக்கூடிய அந்த படத்தில் கூட ஒரு ராணிகள ஒரு ராணியா இருக்கும். நம்ம பயலுக்கு சொல்லி விட்டு போங்க அப்படின்னா ராஜகுரு போய் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாரு, ஜோசியம் சொல்லிடுவாரு, கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைன்றுவாரு. இப்ப இவங்களுடைய அரசியல், தனி மனித உறவு, அப்புறம் மூவேந்தர்கள் அரசியல் நெருக்குது. இப்ப இவன் கொடுத்தது வந்து சமய பணியா மாறிடுது. இப்ப நீங்க கோயிலை கட்டுங்க, இதை கட்டுங்க, 4 பேருக்கு தர்மம் பண்ணி விடுங்க. தர்மம் வேற அறம் வேற, தர்மம் வேற அறம் வேற, அதை மட்டும் அவங்க வச்சுங்க. நான் வந்து சாவடியில போட்டு கோயில இருக்கணும், அது வேற. சமய பணியாக மாறியது. ஆனால் குறுநில மன்னர்களிடம் அது தனி மனித பண்பாக இருந்தது. முல்லைக்கு தேர் கொடுத்ததும் அவ்வைக்கு நெல்லியை கொடுத்ததும் ஒரு நிர்வாக முடிவல்ல. அதுக்கு எவனும் ஃபைல் போடல, அதுல ஒரு பியூரோக்ரசி இல்ல. யாரும் வந்து ப்ரொபோஸ் பண்ணி இந்த நெல்லிக்கனியை வந்து அவங்க கொடுத்து விட்டுருங்க சார் அப்படின்னு யாரும் சொல்லல. அது ஒரு தனி மனிதனின் ஈரம். மூவேந்தர்களின் அரசியல் நெருக்குதல். பேரரசுகள் உருவான போது இந்த குறுநில மன்னர்களின் அதிகாரம் பறிபோனது. தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள அவர்கள் புலவர்களின் பாடல்களையும் அதன் மூலம் கிடைக்கும் புகழையும் ஒரு கேடயமாக பயன்படுத்தினர். அவனுடைய சீல்டு என்னன்னு கேட்டீங்கன்னா,
நீங்க நல்லா இப்ப போய் பாருங்க சினிமா நம்ம பார்த்தா 80லாம் சினிமா வந்துக்குங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த ஏரியா போலீஸே வரவிட மாட்டாங்க. உசிலம்பட்டி ஏரியா எல்லாம் போய் பாருங்க. உசிலம்பட்டி ஏரியா இடம் எல்லாம் நிறைய படம் வந்துச்சு. பெரிய பெரிய வீடா வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய தூணா வச்சிருப்பாங்க, வந்து மீசையை தடையிட்டு இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. ஏதா இந்த ஏரியாக்கே போலீஸே வந்ததில்லைங்க. போலீஸே வந்ததில்லைங்கிறது அவனுக்கு ஒரு பெருமை. ஏன்னா இங்க ஐபிசி தாண்டா இருக்கு, சிஆர்பிசி இருக்கு, அப்படின்னா போலீஸ் இருக்குன்னு நம்ம ஊருக்கு போலீஸ் வந்துருச்சா, அது எப்படி வரலாம் அப்படிமா எல்லாம் பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. அவர் பெருசு, அவர் நாட்டாம சொல்றாரு அப்படின்ட்டு அவன் அந்த ஏரியால நீங்க இவங்களை மீறி அவன்கிட்ட போக முடியாது. அவங்கள சுத்தி வளையமா இருப்பாங்க. அந்த 20-30 பேர் போலீஸ்காரனே போய் இவங்கிட்ட பெர்மிஷன் விட்டா, நிறைய சினிமால காமிப்பாங்க பாருங்க, போலீஸே இவங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் போவாங்க. அது மாதிரி உருவான போது தங்களை நிலைநிறுத்த இவங்களுக்கு வந்து ஒரு கேடயம். இந்த குறுநில மன்னர்களுக்கு இந்த புகழும் இந்த மக்களுடைய செல்வாக்கம் இவங்களை தாண்டிதான் அவன் அங்க போக முடியும். இத்தனை பேர் ஹியூமன் சீல்டை தாண்டிதான் அவன் ஒரு கேடயமா இருக்கான். பேரரசரை விட குறுநில மன்னவர்கள் புலவர்களை மிகவும் கண்ணியமாக நடத்தினார்கள். சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், வரலாற்றின்படி பேரரசுகள் பெரும்பாலும் சுரண்டலின் அடிப்படையில் உருவானவை. ஆனால் நிலக்குடி தலைவர்கள் தங்கள் நிலத்தின் வளத்தை தங்களுக்குள் வைத்துக் கொள்ளாமல் பகிர்ந்தலுக்கும் பழங்குடி பண்பை, ட்ரைபல் ஈகலிட்டேரியனிசம். நான் வந்து பழங்குடி பகுதியில் பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். எல்லாம் கேட்டா ஒரிசா வந்து வறுமையில் இருக்கிறது, அது இந்த மாநிலம் தான் நல்லா இருக்கு, அந்த மாநிலம். நான் வந்து இந்த பழங்குடி பகுதியில பிச்சைக்காரனை பார்த்ததே கிடையாது. எத்தனையோ வருஷம் பார்த்தேன். ஒரு பிச்சைக்கார கூட நான் பழங்குடி மலைகளில் பார்த்ததில்லை. பழங்குடி மலைகளில் பிச்சை எடுக்கும் போது இருக்க மாட்டான். அந்த ஊர்ல என்ன இருக்கோ எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இருக்கிற மற்றவங்க கொடுப்பான். பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு வீட்டுல கோழி சமைச்சாலே எல்லாருக்கும் ஆசை அடிக்கும். எல்லாரும் உட்காந்து ஆளு ஒரு எலும்பு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு தடவை போய் இந்த பகிர்தல் அறத்தை பத்தி தெரியறதா ஒரு எரும மாட்டை வெட்டினாங்க. இவங்க ரொம்ப நியாயமா பகிர்ந்தளிப்பான்ட்டு எல்லா வீடுக்கு தேக்கு மரத்து இலைய வச்சு ஒவ்வொரு பீஸா வெட்டிட்டு போறாங்க. நான் இதை இப்பெல்லாம் ஸ்டடி பண்ண போவேன். ஆந்திரா போய் ஸ்டடி பண்ணி இந்த கூடு போடும்போது எனக்கு தகவல் சொல்லி விடுங்கன்னு சொல்லி நான் அங்க போய் உட்காந்துருப்பேன். அதை வந்து ஈரலை மட்டும் எடுத்துட்டு இதுல ஒரு பீஸ் 40 வீடு இருக்குன்னா அந்த 40 சின்ன சின்ன துண்டா போட்டுவாங்க. மண்டக்கறியை மட்டும் 40, கால் கறியை மட்டும் 40. அவ்வளவு பகிர்ந்து ஒரு அம்மா தான் கொடுப்பாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு ட்ரைபல் பண்பு. நான் அங்க பிச்சைக்காரங்களே பார்த்ததில்ல. நம்ம இதுல வந்து பெரிய பெரிய அரண்மனைகள், பெரிய பெரிய ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு பாலத்துக்கு கீழே ஒருத்தன் படுத்திருப்பான். அவன் ஒரு பிச்சைக்காரனா இருப்பான், கடைசி மைலா இருப்பான். ஆக இந்த ட்ரைபல் இதனால் தான் பேரரசர்கள் பெரும் கோட்டைகளையும் கோவில்களை கட்டிய போதும் தமிழ் சமூகம் தன் பாடல்களில் வள்ளல்கள் என்று இந்த சிறிய நிலப்பகுதியை ஆண்ட தலைவர்களையே இன்றும் போற்றுகிறது. இன்னைக்கு எவனாவது ஒருத்தன் வள்ளலா இருந்தா அவன் பேர் பாரிதான். பாரி பற்றி கபிலர் நீங்க நிறைய படிக்க வேண்டியதுல இவன் என்ன சொல்றான், எனக்கு படிச்ச பாடல்களையே சில பாடல் பிடிச்சிருக்கோம். அற்ப குணங்களை சென்றவர்கள் கொடை எழுப்பதை பாரி என்று பல ஏத்தி ஒருவன் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு என்று உலகு பரப்பதுவே. இதை விட ஒரு கவிதை எழுத முடியுவாங்க? கவிதையில கேக்குறான், எவனை பார்த்தாலும் பாரின்னு சொல்லிக்கிட்டே பாடிட்டு இருக்காங்க. அவனுக்கு புகழை வந்து ஒருத்தனையே இவன் தாண்டா கொடை வல்லன்னு சொல்றாங்க. அது வந்து செம்மையுடைய நாவையுடைய அறிவுடைய. நீங்கெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கியா? பாரி மட்டும் ஒருத்தன் கிடையாது, மாரின்னு ஒண்ணு இருக்கு. மாரினா மழை. பாரி மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல மழைன்னு ஒண்ணு இருக்கு. சரி, மழைய கூட விட்டுட்டு ஏன் பாரிய சொன்னான்னா, மழை கூட ஒரு வருஷம் வரும், ஒரு வருஷம் வராம போயிடும். மழை தப்பிக்கும், மழை பொய்க்கும், வான் பொய்க்கணும் தான் பொய்யா. அப்ப மழையே வராம போயிட்டா கூட இவன் கொடுப்பாங்கிறதுனால பாரிய புகழ்றாங்க. பாருங்க, புறமுகல் அடுப்பில் வேண்டினால் வரமாட்டேன் கூட அவர் எல்லையில் போய் நிற்பான். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பின்னால அவனை பாடியவர்கள் தான் அவன் உரிமையானதுக்கு பின்னால போய் நிற்கிறான். ஆடினர் பாடினர். இதை விட எனக்கு தெரிஞ்ச கவிதையில ஒரு பேரரசர்களை ஒரு வந்து ஒரு குறுநில தலைவன் சார்பா அவமானப்படுத்தினதா இந்த உலகத்திலே வேற எவனும் கவிதையில் இருக்கானான்னு தெரியல. இப்படி ஒரு கவிதையிலேயே வந்து ஏதாவது ஒரு இலக்கியத்துல, இதிகாசத்துல, புராணத்துல காட்டு, நானும் கேட்டு போயிடுறோம். நாங்க கேட்கறதானே சொல்றோம்ல, காட்டியா தானே சொல்றோம். அப்ப ஆடினர் பாடினர் செலினே, இதுதான் வந்து ஒரு சமூகம் எப்படி தொடர்ந்து உருவாகிறது என்பதற்கான ஆவணப்பதிவு. இதுல ட்ராட்ஸ்கி எப்படி படம் போட்டுருக்காரு பாருங்க. இவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்கிறார் கபிலர். இந்த 3 மூவேந்தர்களும் சுற்றி முற்றுகையிட்டு இருக்காங்க. பரம்பு மலைய சுத்தி முற்றுகையிட்டு இருக்காங்க. அவங்க உழவர் உலாதான 4 படம் வருது. அதை பத்தி கவலையே படாம பாரியுடைய மக்கள் இருக்காங்க. இப்ப கபிலர் சொல்றாரு, ஒரு ஐடியா இருக்கு, இந்த பாட்டை பின்னால காட்டுற பாருங்க. அழிதோ தானே மரம் தோறும் பிணித்த
களிற்றினர் ஆயினும் புலந்தரும் பரப்பிய தேரினர் ஆயினும் யான் அறியுவது உழவர் உலாதன 4 பயன் உடைத்தே. இந்த ஊர்ல வந்து உலகம் 4 பயன் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து விதிரி நெல், மூங்கில் நெல்லுன்னு ஒண்ணு இருக்கு. நான் வடகிழக்கு மாநிலங்களை பார்த்திருக்கேன், மூங்கில் அரிசின்னு அதுக்கு பேரு. 2 தீன் சுளை பழவின் பழம் ஊக்குமே. நான் ட்ரைபல் பகுதியில பார்த்திருக்கேன், பலாப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்வான் ஒரு சீசன் ஃபுல்லா. வள்ளிக்கிழங்கு, பூண்டுனா வள்ளிக்கிழங்கு இருக்கு, மரவள்ளிக்கிழங்கு, இந்த கிழங்கு மாதிரி. அப்புறம் வந்து ஓரி பாய்தலின் வந்து தேன், வள்ளிக்கிழங்கு, பலாப்பழம், இந்த மூங்கில் நெல், இந்த 4 இருக்கிறது. இந்த உழவர் வந்து உழ வேண்டிய தேவையில்லை, எந்த முயற்சியும் இல்லாம 4 வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவனை நீ எவ்வளவுதான் முற்றுகை போட்டாலும் பிரயோஜனம் கிடையாதுரா. இதை எப்படி பிடிக்கிறது எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு வழி. இந்த பரம்பு மலையை நீ பிடிக்கணும்னு சொன்னா நான் ஒரு வழி சொல்றேன். சுகிர்புரி நரம்பின் சீரியால் பண்ணி விரையுளி கூந்தல் நும் விரலியர். ராஜாக்குன்னா ஒரு விரலியர் இருப்பாங்கல்ல, ஒரு ராஜான்னா ஒரு இந்திரன்னா ஒரு ஊர்வசி ரொம்ப எல்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு விரலியர் படை கூட இருக்காரு. நீ உன்னுடைய விரலியரோட ஆடிக்கிட்டே, டான்ஸ் ஆடிக்கிட்டே, அதாவது ஆடினர் ஆடிக்கிட்டே நீ பரம்பு மலைக்குள்ள போனீன்னா உடனே அவன் உள்ள விட்டுருவான், நீ கேட்டதை கொடுத்துருவான். இந்த மாதிரி ஒரே ஒரு வகையில வேணா நீ பரம்பு மலையை கைப்பற்றான், தவிர நீ சண்டை போட்டு கைப்பற்ற முடியாதுன்னு ஒரு புலவன் ஒரு 3 வேந்தர்களை பார்த்து சொன்னால், இதை நான் உண்மை என்று சொல்லவில்லை, இதை மிகைப்படுத்தப்பட்ட கவிதை. ஆனால் அந்த கவிதை சொல்ல விரும்புகிற விஷயம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சு பாருங்க. இப்படி ஒரு கவிதை எழுதப்படுமா? ஏன்னா அவன் யார் சார்பாக நின்று பேசுகிறான், யாரை பார்த்து பேசுகிறான், அதிகாரத்தை பார்த்து சொல்றான், டான்ஸ் ஆடிட்டு போய் வாங்கிக்கடாங்கிறான். அப்ப இதே மாதிரிதான் 300 ஊர்ஸும் பரிசிலர் பெற்றனர். இந்த பரம்பு மொழியில 300 ஊர் இருந்தது. அந்த 300 ஊரையும் பரிசிலருக்கு கொடுத்துட்டான். இப்ப குன்று மட்டும்தான் நான் மீதி இருக்கு, அதை கூட நீ வாங்கிக்கலாம், பாட்டு பாடிக்கிட்டே போடா. இதை நான் உண்மைன்னு சொல்ல, இந்த கவிதை எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. கிணை மகற்கு எளிதால் பாடினல் வரினே. இவ சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாதுடா. இந்த கிணை கருவியை வச்சிருக்க கிணை மகள், அந்த கிணை மகள் போனானா அவனுக்கு கிடைச்சிருண்டா. குன்றும் கொண்டார். இதெல்லாம் நடந்து பாரி தோத்து போயிடறான். பாரி தோத்ததுனால பாரி மகளிர் அற்றை திங்கள் அவ்வநிலவில் எந்தையும் உடைய என் குன்றும் பிறக்குளார். எங்க அப்பா உயிரோட இருந்தாரு, அங்கவை சங்கவைன்னு. அந்த அங்கவை சங்கவை வந்து எனக்கெல்லாம் ரொம்ப ஈர முடியாத வருத்தம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் சினிமாவில் வன்மத்தோடு அதை இயக்கியவராக இருக்கட்டும், எழுதியவராக இருக்கட்டும், ஒரு வன்மத்தை விதைத்து எங்கள் பாரியின் குழந்தைகளான அங்கவையும் சங்கவையும் பொங்க வைக்க சொன்னார்கள். அவர்கள் உள்ளத்தை கருப்பாக்கி. இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிரும். அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளவு டென்ஷனா இருக்கு. என்னடா இயக்குனீங்க, என்னடா கதை எழுதுனீங்கன்னு தோணும். அங்கவை சங்கவை பொங்கவை அப்படின்னு. இந்த அங்கவையும் சங்கை பட்டுதான் பாரி மகளிர். எந்தையும் உடையும் எம் ஒன்றும் பிறர்கொள்ளார் இற்றை திங்கள், இந்த மாசம் இவ்வெண்ணிலவில், இந்த பௌர்ணமியில வென்றி எரி முரசின் வேந்தர். இந்த 3 வேந்தரும் கடைசியில எங்க நாட்டை கைப்பற்றிட்டாங்க. ஒன்றும் கொண்டார். இந்த 300 ஊர் ஏற்கனவே கொடுத்துட்டான். ஒன்றும் கொண்டார் என் தந்தையும் இளமே. எங்க அப்பாவும் செத்து போயிட்டார், எங்க தந்தையும் இழந்தோம் அப்படின்னு சொல்லி பாரி இறந்து போயிறார். இப்ப ஒரு வேந்து உருவாக்கத்துல ஒரு மலைநில தலைவன் எப்படி ஒரு பெரிய எம்பையர், ஒரு அரசுகளால் கைப்பற்றப்பட்டான், அவன் குடும்பம் எப்படி, அவன் குழந்தைகள் எப்படி பாதிக்கப்பட்டன்னு ஒரு ஸ்டோரி மாதிரி வருது. இப்ப இதனுடைய ஃபாலோ அவுட் என்ன? கபிலர் திருப்பி பாடுறாரு. இந்த மக்கள் இருக்காங்க, அந்த ஊர்ல மக்கள் இருக்காங்க, வெள்ளந்தியா இருக்காங்க, அவர் கொடுத்து எல்லாம் உழவர் உலாதன இருக்கு. இப்ப வந்து இந்த மலைக்குள்ள புதுசா சில போர்சஸ் புகுது. ஒண்ணு வந்து உப்பு வண்டி வருது. இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்காட்டா தான் வச்சுக்கணும். உப்பு வண்டிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ கடல்ல விளையும் உப்பு, ஆனா அந்த உப்பு மலைக்கு போய் சேரும். எங்கேயோ இருக்கும் மலைக்கு அந்த உப்பு போய் சேர்ந்துரும். உப்பு தான் சங்க இலக்கியத்தை சொல்லுவான், உப்பும் நெல்லும் நேர் விலை குளிர்னு ஒரு பாட்டு வரும். உப்பு வாங்கிட்டு நெல்லு வாங்கிட்டு உப்பு கொடு, உப்பு வாங்கிட்டு மீன் கொடு, இப்படி எல்லாம் வந்து பண்டம் மாட்டும் தான் பண்பாட்டு மாற்று. அப்ப கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய உப்பு மலைக்கு போய் சேர்ந்தது என்பது ஒன்னு ரோடு போட்டாச்சு. ரோடு போட்டு மாட்டு வண்டியிலேயோ உமனருடைய வண்டி உப்பு வண்டி போகுது. இந்த ஊர்க்காரங்க, இந்த பரம்பு மலையை சேர்ந்த மக்கள் அப்பாவிகளாக அங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் எல்லாம் உப்பு ஒய் உழுகை எண்ணுத மாதே, அவங்க உட்கார்ந்து 1 2 3 4ன்னு இந்த உப்பு வண்டியெல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, இதை நான் பாக்குறதுக்கு செத்து போயிடலாங்கிறார். லோகோ யானை தெய்வம் காலை, இதை பார்த்துக்கிட்டா நான் உயிரோட இருக்கேன். இப்படிப்பட்ட மலை, இந்த மாதிரி வணிகெல்லாம் வந்துருச்சு. இங்க இடத்த வந்து இங்க ஆளுங்க திருப்பி இன்னொன்னு என்றாங்க, வளம்படு தானை வேந்தர் புலம் படை களிமா எண்ணுவோரு.
குதிரை புகுந்துருச்சு. இந்த சமூகம், இந்த சிந்துவெளி சமூகம், இந்த சங்க இலக்கிய சமூகம் எருமையை போற்றிய சமூகம், திமிழ் காளையை போற்றிய சமூகம், ஆரக்கால் சக்கரங்கள் இல்லாத சமூகம், குதிரை இல்லாத சமூகம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நகர நாகரிகமாக இந்த இந்திய துணைக்கண்டம் கட்டி எழுப்பியது. குதிரை அப்போது இல்லை. இந்த குதிரை இது நான் ஒரு குறியீடாதான் கபிலர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்கு உப்பு வண்டி வருது, அது மாட்டு வண்டி. இங்க படை களிமா, இது பாரம் சுமக்கும் மாட்டு வண்டி. மாடு மட்டும் பாரம் சுமக்க ஆரம்பிச்சிருச்சு. மன்னனுடைய குதிரை வீரர்கள் வந்து விட்டார்கள். இங்க உட்கார்ந்து அப்பாவியா 1 2 3 4 குதிரை எண்ணிக்கிட்டு இருக்கான். உப்பு வண்டி என்றாங்க அந்த ஊருக்காரங்க பெண்கள். இவங்க எதிர்த்து வந்த அருமை தெரியாது எண்ணிட்டு இருக்காங்க. இதை கபிலர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப ராணுவமும் உள்ள வந்துருச்சு, குதிரையும் உள்ள வந்துருச்சு, வியாபாரம் உள்ள வந்துருச்சு, பண்டமாற்றம் உள்ள வந்துருச்சு, நிறுவனங்கள் உள்ளே வந்து விட்டன, வேந்தர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். இது ஒரு வரலாற்று தொடர். பாரிக்கும் மூவேந்தர்களுக்கும் இடையான முரண்பாடு. இப்ப இவனுக்கும் இவங்க என்னதான் சண்டை, என்ன முரண்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி போட்டுக்காரங்க படம் புலி வில்லு கயல், இந்த 3 முற்றுகை. பாரிக்கும் மூவேந்தர்களுக்கும் இடையான முரண்பாடு வெறும் தனிப்பட்ட பகை அல்ல. அது பழங்குடி நிலவுடைமை முறைக்கும் ட்ரைபல் சீப்டனரி வளரும் பேரரசு உருவாக்கத்திற்கும் ஸ்டேட் ஃபார்மேஷன் இடையிலான அரசியல் மோதல். காவல் மரங்களுக்கும், நமக்கெல்லாம் காவல் மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தை அடையாளம் அடைவான், இதுதான் எனது அரசினுடைய காவல் மரம். அதுக்கு கடிமரம் என்று பெயர். கடிமரம், காவல் மரம். அந்த மரத்தை காவல் காத்துட்டு இருப்பான். எவனாவது ஒருத்தர் அவமானப்படுத்துறான்னா அந்த காவல் மரத்தை வெட்டிட்டானா இவன் அரசாங்கத்தை சிம்பாலிக்க டேக் ஓவர் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஒருத்தர் தன்னுடைய காவல் மரத்தை வெட்டுவதற்கு அனுமதித்து விட்டால் என்றால் அவன் தோற்று போய் விட்டான் என்றார். எவனாவது மறைஞ்சு அந்த மரத்தை வெட்டிட்டா கூட, அப்படி யாரும் வெட்டிடாத அளவுக்கு அந்த மரத்துக்கு காவல் போட்டிருக்கும். அதனால பேர் தான் அதுக்கு பேர் காவல் மரம், கடிமரம் பேர். இல்லைன்னா ரொம்ப அசிங்கப்படுத்துறவங்க அந்த காவல் மரத்துல யானையை கட்டி போட்டுருவான், தன்னுடைய யானையை ஒரு குதிரையை கட்டி போடுவான், அல்லது அவனை தோக்க வச்சு கழுதையை விட்டு உழுதான். அப்படிலாம் சங்க இலக்கியத்திலே எழுதியிருக்கு. ஆக காவல் மரம் இது ஒரு நிலைத்த சமூகம். எந்த சமூகம் காவல் மரத்தை போற்றும்? ஒரு நிலைத்த குடியிருக்கக்கூடிய மலைநிலம் சார்ந்த வயல்வெளி சார்ந்த ஒரு மரம் இருத்தலாயிருக்கிற செட்டில்டான ஒரு சமூகம் தான் ஒரு மரத்தை போற்றும். இன்னொரு சமூகம் வருகிறது, இன்னொரு பண்பாடு வருகிறது. அது அஸ்வமேத யாகங்களை கொண்டு வருகிறது. குதிரையை ஓட்டி விடுறான். குதிரையை ஓட்டி விட்டு கூட 100 வீரர்கள் 200 வீரர்கள் போகும்போது இந்த குதிரை இந்த 100 வீரரோடு எங்கெங்கெல்லாம் அது போச்சோ அன்சேலஞ்சு. இவனுக்கு தெரியும், திடீர்னு என் ஊர்ல எங்க மலையில குதிரை வந்திருக்குன்னு சொல்லுங்க. குதிரை 100 200 வீரர்களோட வந்தா நான் பாட்டுக்கு என் வீட்டுல இருப்பேன், இந்த ஏரியாக்காரன் எவன் போய் திருப்பி அதை போய் நிறுத்த போறான்? யார்கிட்ட அவ்வளவு மாதிரி படம் இருக்கு? அப்ப அந்த குதிரை அன்சேலஞ்சுல போயிட்டு வந்தனா அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போச்சோ அதெல்லாம் இவருடைய ஆட்சி கீழே வந்துருச்சான். இவர் சக்கரவர்த்தி ஆயிடுவாராம். கடைசி ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ணி அந்த குதிரையை பலி கொடுத்தால் அதுதான் காவல் மரத்திற்கும் அஸ்வமேத யாகங்களுக்கும் இடையே வரலாறு நடந்த தூரம் இது. இப்ப பாரி வெர்சஸ் மூவேந்தர். ஒண்ணு பொருளாதார காரணி, அந்த பரமமலை வெறும் குன்று அல்ல, தற்சார்பு பொருளாதாரம். அப்புறம் வணிக பெருவழி, ட்ரேட் ரூட்ஸ். அரசியல் காரணி, சமத்துவ தலைமை வெர்சஸ் அதிகார தலைமை. இவனுக்கு ஒரு சமத்துவ தலைமை. அப்புறம் மூவேந்தர்கள் நிலைநிறுத்தம் என்பது சுதந்திரமான போக்கு அவர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. கூட்டுப்படை, தி கான்ஃபெடரசி. மூவேந்தர்கள் மூவரும் தனித்தனியாக போரிட்ட போது பாரியை வீழ்த்த முடியவில்லை. அவர்களின் தன்முனைப்பு அல்லது அகந்தைக்கு ஈகோ பெரும் சவாலாக அமைந்தது. இறுதியில் மூவரும் கைகோர்த்து போரிட்டது என்பது ஒரு சிறிய நிலச்சமூக அழகை யூனிட் ஒழிக்க பெரும் பேரரசுகள் ஒன்று சேர்ந்த வினோதமான வரலாற்று நிகழ்வு. தற்கால உலகம் இதற்கு விதிவிலக்கல்ல. உண்மையில் கதை மேலும் கந்தலாகி இருக்கிறது. எங்கே எண்ணெய் கிடைக்கிறது, எங்கே அலுமினியம் கிடைக்கிறது, எங்கே பாக்சைட் கிடைக்கிறது, எங்கே காப்பர் கிடைக்கிறது, எங்கே தனிமங்கள் கிடைக்கின்றன, எங்கு பெட்ரோலியம் திடீர்னு வர்றீங்க ஒரு நாட்டுல போய் அப்படியே அதிபரை தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் இன்னொரு நாளை போய் தீவுல டேக் ஓவர் பண்றாங்க. இந்த நாடு நாளையில இருந்து எங்க நாட்டு. அப்ப இந்த உலகம் முழுவதும் இன்று நடக்கிற சண்டைகள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கனிமங்களும் வளங்களும் உங்களுக்கு நிறைய ஞாபகம் வரும். தூத்துக்குடி ஞாபகம் வரும், ஒரிசாவில் நடந்த போராட்டங்கள் ஞாபகம் வரும், மலைநிலங்கள் வரும், சிப்போ மூமெண்ட் ஞாபகம் வரும், பெனிசுலா ஞாபகம் வரும், வளைகுடா யுத்தங்கள் ஞாபகம் வரும். ஒவ்வொரு பின்னால் ஆயுத கிடங்குகளும் ஆயுத வியாபாரிகளும் சுரங்கத்தை சுரண்ட நினைப்பவர்களும் பின்னால் இருக்கிறார்கள். இது ஒரு நிறுவன சார்ந்த ஒரு இது உண்மையில் கதை மேலும் கந்தலாகி இருக்கிறது. இது தொடர்கதை. பரம்பு பாரி கபிலர்
அதிகார மையங்களுக்கும் அறத்திற்கும் இடையிலான தீராத போராட்டத்தின் ஆவணமாக திகழ்கிறது இந்த முக்கூட்டு. இந்த மூன்று பாரியை புகழ்ந்து பாடுவதிலும் மூவேந்தர்களை கேலி செய்வதிலும் வெளிப்படும் நுட்பமான அரசியல் இந்த விளிமியங்களுக்கு அப்பால் நிலவும் யதார்த்த நனவுலகின் கொடுமையான சோகத்தையும் அறம் வீழ்த்தப்படும் வரலாற்று உண்மையையும் உறக்க சொல்கிறேன். நீங்க என்னதான் பாட்டு எழுதினாலும், நீ பாடிட்டு போடா, ஆடிட்டு போடா, டான்ஸ் ஆடுறான்னு அவனை கேலி பண்ணாலும், நீ என்னதான் சொல்லி அவனை சொன்னா கூட கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே, அட் தி எண்ட் ஆஃப் தி டே டேங்க் தான், பிளேன் தான், ட்ரோன் தான். இப்பெல்லாம் சண்டை ட்ரோனுக்கு போயிடுச்சு. அப்ப இது யதார்த்த உலகம்ங்கிறது இந்த கவிதைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கவிதை இருக்கு. உற்பத்தி உறவுகள் இதுதான் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிலாம் சொல்றோம். வெல்த் ஆஃப் தி நேஷன், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், பொருள் முதல் வாதம், மார்க்சியம், பொதுவுடைமை கருத்துகள் அப்படின்னு பல விதத்துல யதார்த்த உலகம், அப்புறம் மெட்டீரியலிசம், அப்புறம் டைலக்டிக்கல் மெட்டீரியலிசம், பொருள் முதல்வாத இயங்கியல் அப்படின்னு பல்வேறு தத்துவங்களை நம்ம பேசுறோம். பரம்பின் கதை உண்மையில் மலைக்கும் சமவெளிக்குமான உரையாடல். இட் இஸ் a conversation between the mountains, the hills and the plains. பாரியின் கதை கொடைக்கும் படைக்குமான உரையாடல். இது கொடைக்கும் படைக்குமான உரையாடல். பண்டம் மாற்று, உபரி சர்ப்ளஸ், பார்ட்டர் ட்ரேட் அதான் பண்டமாற்று, உபரி சர்ப்ளஸ், விலை அதாவது நாணய மானிட்டைசேஷன், தராசு, எடைக்கல், நாணயம், நகை நட்டு, இறக்குமதி ஏற்றுமதி, கைவினைஞர், வணிக சாத்து, இந்த ட்ரேட் கில்ட், சுங்கம், ஜிஎஸ்டி, டாரிஃப் ரேட்ஸ் என ஒரு நீண்ட பொருளியல் வரலாற்றின் தொல் படப்பிடிப்பு தான் இது. இது இன்னைக்கு வரைக்கும் அது ஜிஎஸ்டியா இருக்கலாம், டாரிஃப் ரேட்டு சொல்ல போனா டாரிஃப் 100% ஆயிரும், 50% ஆயிரும், 75%, 200%. ஆக நீங்க பாத்தீங்கன்னா பண்டமாற்றிலிருந்து டாரிஃப் வரைக்கும் மலைநிலை தலைவர் வெர்சஸ் மூவேந்தர், மூவேந்தர் பேரரசு போட்டி, வெளிநாட்டார் வருகை, காலனி ஆதிக்கம், மக்களாட்சி, குடியரசு என்ற அரசியல் தரங்களின் தொடக்க நிலை. இந்த அரசியல் சாசனம் மட்டும் நமக்கு வராம இருந்ததுன்னா, எல்லாருக்கும் வாக்குரிமை, அனைவருடைய வாக்குக்கும் ஒரே மதிப்பு, ஆண்டான் அடிமை தீண்டாமை எல்லாவற்றையும் தாண்டி நேற்று கூட தான் வருது அம்பேத்கர் என்ற ஒரு மாமனிதரும் அனைவரும் சேர்ந்து இந்த அரசியல் சாசனத்தை இந்த நாட்டிற்கு கையளித்திருக்காவிட்டால், வாக்குரிமை என்று நமக்கு ஒன்று கிடைக்காமல் இருந்தால் நாம் என்னவாய் இருப்போம் யோசிச்சு பாருங்க. அதுக்கே பல வகையான பேராபத்துகள் சூழ்ந்து ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்கு ஆகச்சிறந்த பெருமிதமே நாம் ஒரு குடியரசு என்பதுதான். வணிகர்களுக்கு பாதுகாப்பு அளித்த வேந்துகள். ஒரு ஸ்டேஜில் வேந்தர்களுடைய கடமையை டு ப்ரொடெக்ட் தி ட்ரேடர்ஸ், டு ப்ரொடெக்ட் தி கார்பரேட்ஸ். அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லலாம், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சிலப்பதிகாரத்தில் பாருங்க, சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கும் கோவலனும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்தா பொதுவாக என்ன பண்ணுவீங்க, ஒண்ணு கல்யாணத்துக்கு சிலர் போன் பண்ணி நேரில் பத்திரிகை கொடுக்குறோம். இப்பெல்லாம் யாராவது நேரில் போன் கூட அதுக்கு நேரம் இல்லைன்ட்டு நீங்க வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிருவோங்க, இல்லைன்னா தபாலில் அனுப்பிச்சிருவோங்கிறோம். இப்ப நேரில் கொடுக்குற சொந்தக்காரங்களுக்கு நேரில் கொடுக்குறோம், அப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்புறோம், பத்திரிகைலாம் இல்லைன்னா கூரியர்ல போட்டு விடுறோம். அப்ப அவன் ஒரு சிலப்பதிகாரத்துல ஒரு டவுனையே அழைப்பு கொடுக்குறாங்க. யானையின் எருத்தத்தின் மேல உட்கார வச்சு முரசு அரைஞ்சிட்டு 2 பேரும் கல்யாணம்டா வந்துடுங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்ல ஒரு கல்யாணத்தை யானையின் எருத்தத்தில் உட்கார்ந்து ஒரு ட்ரேடர், ஒரு வணிகன் சொல்றானா அது எவ்வளவு பலம் புரிந்தவனாக இருக்கான். ஒரு காலகட்டத்தில் ஒரு நாட்டினுடைய வளம் எல்லாமே வணிகர்களின் கையில் இருந்தது. மன்னர்களுக்கு கடன் கொடுத்த வணிகர்கள் ஏராளம். அந்த காலகட்டத்திலே மன்னருங்கிறது அவர் நல்லா சட்டையை போட்டு ஒரு நாட்டா மாதிரி வந்தாருன்னா ஒரு மன்னர். ஏன்னா அவர் கத்தி அடித்தடி எல்லாரும் குத்திடுவாரு, வெட்டிடுவாரு, மண்டையை காலி பண்ணிடுவாரு. இவ்வளவுக்கு அவருக்கு ஒரு பயங்கரமான படைபலம் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மதிப்பு. அப்புறம் அதை விட இன்னொருத்தன் படை வந்தானா இவரை வெட்டி போட்டுவான், அவரை தூக்கி போட்டுவான். இது எல்லாம் சேர்ந்து இந்த படைபலம்ங்கிறது ஒரு வகையான வல்லான் வகுத்தது வாய்க்கால் அப்படிங்கிற பிசிக்கல் மசில் சார்ந்ததா இருக்கும். ஆனா இது பின்னால் இருந்து இயக்கக்கூடிய சிறந்த பொருள் வளம் வணிகர்கள் கையிருக்கும். நீங்க பழைய நான் என்னுடைய புத்தகத்தில் நகரத்தார் வரலாறை பற்றி எழுதியிருப்பேன். நகரத்தார் வரலாறு சொல்லப்போ சொல்லுவாங்க, நாங்க சதயம் அப்படிங்கிற சதையாங்கிற ஒரு நாட்டுல நகராங்கிற இடத்துல இருந்தோம். அங்கிருந்து தொண்டை மண்டலத்துக்கு வந்தோம். அங்க காஞ்சிபுரத்துல இருந்த ராஜா எங்களை கொடுமைப்படுத்தினா, அங்கிருந்து நாங்க சோழ மண்டலத்துக்கு வந்தோம். அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் அங்க இருந்து இங்க பாண்டி நாட்டுல இருக்கக்கூடிய செட்டி நாடுக்கு வந்துட்டோம் ஒரு கதை இருக்கும். இதை நான் அப்படியே லிங்க் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வெளியில சதயம்ங்கிறது எங்க இருக்கு, சதையா நாடு எங்க இருக்கு, இதெல்லாம் பார்த்து இந்த தேவகோட்டை காரைக்குடியில இருக்க ஊரெல்லாம் போய் தேடி போய் பார்த்து அது மகாராஷ்டிரால இருக்குது, குஜராத்லையும் கண்டுபிடிச்சு சிந்து வெளியில போய் கிளியரா பிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சிந்து வெளியில இருந்து நம்ம காரைக்குடி பள்ளத்தூர் வரைக்கும் வரிசையா ஒரு பாலம் மாதிரி போட்டலாம், பெயர் பாலம். இதை ப்ரூவ் பண்ணோம். அப்ப அவன் என்ன கதை சொல்றான்,
பூம்புகார்ல இருந்து ஏன்டா வந்தீங்கன்னு கேட்டா, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் 9 பேரை தவிர மீதி எல்லா பேரும் தற்கொலை பண்ணிட்டு அங்க இருந்து வணிகம் பண்றோம். ஏன் இந்த 9 பேர் தான் இங்க வந்து கோயில் அமைக்கிறாங்க. ஏன்னா செட்டிநாட்டுல 9 கோயில். இது ஏன் தற்கொலை பண்ணாங்கன்னா, இப்ப மதுரையில வந்து வெள்ளம் வந்து வைகை ஆத்துல சாமி கதையெல்லாம் திருவிளையாடல் புராணத்துல புத்துக்கு மண் சுமந்த கதை இதெல்லாம் இருக்கும். அடிக்கடி வைகையில இந்த கதை இருக்கு. பூம்புகார்ல வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்தோடனே சோழ மன்னர் வந்து எல்லாத்துலையும் சொல்றாரு, மதுரையில மாதிரியே மதுரையில வந்து புட்டுக்கு மண் சுமந்தாருன்னா ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் ஒரு மூட்டை மண்ணு அல்லது 2 இப்படி மண்ணை அள்ளி போடணும். வீட்டுக்கு ஒருத்தன் வந்து மண்ணை அள்ளி போட்டு இந்த வெள்ளத்தை ஒரு கூட்டு முயற்சியா தடுக்கணும். அப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் அமைச்சிருக்காங்க. அப்ப இந்த பூம்புகார்ல இருக்கக்கூடிய இந்த வணிகர்கள்லாம் இருக்காங்களா, ராஜாவே தன்னால குதிரையில போட்டு மேனேஜ் பண்ணிட்டு, அதெல்லாம் மதுரையில கூட அந்த கதையில வந்து புட்டுக்கு மண் சுமந்த கதையில இவர் சிவன் வந்து படுத்திருப்பாரு. அவர் மேல வந்து இவர் வந்து புட்டுக்கு இந்த பாட்டிக்காக போய் புட்டு விற்கிற பாட்டிக்காக அவர் போயிருப்பாரு. இவர் படுத்திருக்க போது ஒரு கசையை வச்சு அடிப்பார். உடனே உலகத்தில் கூடிய எல்லா உயிர்களுக்கும் வந்து அந்த கசை அடி கிடைக்கும் சொல்லிதான் புட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு திருவிளையாடல் இருக்கு. இது மாதிரி இந்த சோழ நாட்டுல பூம்புகார்ல போய் வெள்ளம் வந்தோடனே ராஜா சொல்லி விட்டுருக்காரு, நீங்க தான் போய் ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு மண்ணள்ளி போடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் இங்க இருந்து வணிகம் பண்ற மெர்ச்சன்ட் என்ன பண்ணிருக்கான், பக்கத்துல இருந்த 10 கணக்கு பிள்ளைய பார்த்து ராஜா சொல்லி விட்டுருக்காரு, ஒரு 2 மூட்டை இந்த வைரம் அந்த மணி இதெல்லாம் இருக்குல்ல, இது நிஜமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. வைரம் அந்த மணி அணிமணங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு மூட்டை தூக்கி அதுல தண்ணியில போட்டு விடுறான். அதாவது இவர் போய் மண் அள்ள மாட்டாரு, ஏன்னா அவ்வளவு பொன் வளம்லாம் இருக்கு. இவர் போய் கடப்பாறை எடுத்துட்டு மம்பட்டி எடுத்து இவர் வீட்டுல இருந்து ஒரு ஆள் போறத நம்ம சார்பா ஒரு மூட்டை மண் அள்ளி போடுறதுக்கு ஒரு மூட்டை பொண்ணு அள்ளி போடுறா. மண்ணுக்கு பதிலாக பொண்ணு அப்படிங்கும்போது ராஜாவுக்கு எவ்வளவு இன்சல்ட்டா இருக்கும். உடனே என்ன பண்ணாரு, இன்சல்ட் ஆகும் இவங்களை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாரு, இது பண்ணி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சோன்னே அவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த செட்டிநாட்டுக்கு வந்ததா கதை இருக்கு. நான் சொல்லல, எழுதி வச்சிருக்க கதை. பூம்புகார்ல நடந்த சம்பவத்தை பத்தி எழுதியிருக்கிறதா. அப்புறம் கோயில் கட்டினாங்க, 9 கோயில்லாம் இருக்கு. ஆக என்ன தெரியுதுன்னு இதுல கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ராஜாவுக்கு கடன் கொடுத்தவன் தான் வியாபாரி. அதாவது மன்னருக்கு கடன் கொடுத்த வணிகர்கள். இந்த வணிகருடைய பார்த்துட்டு மரியாதை கொடுப்பான், எந்திரிச்சு நிற்பான், இது பண்ணுவான். வெளியில வந்து வேணா ஆயுபின்னு சவுண்டை கொடுப்பானே தவிர கடைசியில போய் வியாபாரி கிட்ட தான் இதாவான். இது வந்து காலங்காலமா இருக்குது. உலகம் முழுவதுமே வணிகர் இடத்துல நிறுவனம் இருக்கும், நிறுவனம் இந்த இடத்துல கார்பரேட் இருக்கும், அவன் ராஜா இருந்த இடத்துல வேற ஒரு கவர்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட் இடத்துல எல்லாமே இந்த வகையான ஒரு பொருளுடைய இந்த உற்பத்தி உறவுகள்ல தான் இருக்கும். வணிகர்களுக்கு பாதுகாப்பு அளித்த வேந்துகள் இந்த வணிக சாத்துன்னு போகும் ரூட்ல. அப்போ வழியில வந்து வேற எவனும் போய் அவங்கள படிச்சக்கூடாது, அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுனாலதான் அவன் வந்து சாத்தோடு வழங்கும் உள்குடை பெருவழி அப்படின்னு சுங்கம் கட்டிட்டு போறான். அப்போதுதான் அரசுகள், பெருமுதலாளிகள், நிறுவனங்கள், இறக்குமதி வரிகள், கனிம கொள்கைகள் என்று வளர்ந்து நிற்கிறது. இந்த உரசலுக்கு இன்னொரு பெயர் உற்பத்தி உறவு. பரம்பின் கதையை மீள்வாசிப்பதின் சமகால தேவை. பாரியின் மறைவுக்கு பின்னால் பரம்பு மலையில் உப்பு வண்டிகளையும் படை குதிரைகளையும் எண்ணிக்கொண்டிருந்தவர்களை நினைக்கும் போது என்னவோ தெரியவில்லை, எனக்கு நமது கொடுந்தொற்று காலத்தில் நாம் நெட்ஃபிளிக்ஸில் படம் பார்த்து கொண்டிருந்ததுதான் நினைவுக்கு வருகிறது. அது மட்டும் கிடையாது, இப்ப டிவி பார்க்கும்போதே நிறைய ஞாபகத்துக்கு வருது. ஏடா மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க, நம்ம வெளியூர்ல இருந்தா 40 வருஷம் இருந்தா கவனிக்காம விட்டோமே, நம்ம பாட்டுக்கு அங்க சங்க இலக்கியத்தை சிந்து வெளியே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இவ்வளவு எல்லாம் பண்ணு கடைசி நம்ம பயல் இந்த மாதிரி அப்படியும் இருக்காங்களே அப்படின்னு நமக்கு ஒரு பயமா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் பரம்பு மலை அப்படிதான் மக்கள். அப்படிப்பட்ட பாரி போனதுக்கு பின்னால உப்பு வண்டி எண்ணிட்டு இருந்திருக்காங்க, 1 2 3 4ன்னு. படை குதிரையெல்லாம் வந்திருக்கு 1 2 3 4ன்னு. அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இப்ப கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக அப்போது லட்சக்கணக்கான நமது சகோதர சகோதரிகள் இந்திய குடிமக்கள் நெடுஞ்சாலைகளில் நடந்து கொண்டிருந்தார்கள். பரம்பின் கதை நமக்கு சொல்வது இதுதான். விழுமியங்கள் என்பவை கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல, இட்ஸ் நாட் ஒன்லி டு செலிப்ரேட். அவை அதிகாரத்தின் கொடூரங்களுக்கு முன்னால் தங்களை காத்துக்கொள்ள போராட வழிநடத்தும் ஆயுதங்கள். பரம்பின் பாரியின் கதை ஒரு தோல்வியடைந்த அறத்தின் நிலையான வெற்றியை குறிக்கிறது. பரம்பின் பாரியின் கதை ஒரு தோல்வியடைந்த அறத்தின் நிலையான வெற்றியை குறிக்கிறது. ஏன்னா தோல்வியடைந்த அறம் நிலையான வெற்றின்னு ஒரு முரணா சொல்றானே நினைக்காது, ஆக்சிமோரான் முரண் தான். ஆனா அந்த முரண் தான் இந்த உலகத்துக்கான அரணும் கூட. அதனால்தான் இன்னைக்கும் கூட பாரியை ஞாபகம் வச்சிருக்கோம். பாரியை ஜெயிச்ச மன்னர் யாருன்னு தெரியல, அந்த பீரியட்ல இருந்த வியாபாரியினுடைய பேர் தெரியாது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் 2014 இல்ல 2018
வரும். 2018 கரெக்ட் பண்ணுங்க. நான் அதை வெரிஃபை பண்ணது 2018 சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசும்போது இதை 2018 வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் 18 வயதிற்கு மேல் வாக்காளராக இருக்கக்கூடிய 3446 பாரிகளை நாம் கண்டுபிடித்தோம். அதை நான் ஒரு கூட்டத்தில் ஆவணப்படுத்தி பேசியிருந்தேன். ஆக இன்னைக்கு பாரிதான் இருக்கான் தவிர அப்ப போன சண்டை போடாம பேர் இல்லை. கடந்த காலம்தான் நம்மை கடந்து செல்கிறது. மீண்டும் மீண்டும் தோற்ற தொன்மையும் தொடரும் இளமையும் ஒன்றிணைந்து இயங்கும் தமிழ் பண்பாட்டு சமூக அரசியல் வரலாற்றில் பாரியும் பரம்பும் இன்றும் கூட ஒரு தொடர்கதை தான். சிந்துவெளி பண்பாடு செழித்திருந்த பாகிஸ்தானில் பாரி என்ற இடப்பெயர் 8 முறையும் ஆப்கானிஸ்தானில் 1 முறையும் இடப்பெயர்களாக இன்றும் வழங்குகிறது. ஆப்கானிஸ்தானில் பரம்பு, இதுல இந்த ரா என்பது எழுத்துப்பிழை அல்ல, PARAMBU நாங்க இப்படிதான் எழுதுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா there is no drill. அந்த வல்லினர் அகரம் அந்த பகுதியில் இருக்காது, அந்த 2 சுழி நா இருக்காது, 3 சுழி நகரம் தான் இருக்கும். அதனாலதான் இது தவறாக இல்லை, இது அப்படித்தான் தமிழ் புத்தகத்துல அப்படித்தான் போட்டிருக்கோம். பரம்பு என்ற இடப்பெயர் இருக்கு. இது ஒரு சின்ன சாம்பிள் தான் சொல்றேன். நீங்க சொல்ற இந்த 7 கடையெழு வள்ளல்கள், அதியமான், நெடுமான், அஞ்சிங்கிற ஊரெல்லாம் இது மட்டுமா? அதியன், அஞ்சி, தித்தன், திதியன், ஆதன், பிட்டன் போன்ற, ஆதன் கீழடியில் இருக்காரு, சிவகலையில இருக்காரு, அங்க ஊர்ல இருக்கு. சிவகலை கீழடிக்கு பக்கத்துல ஆதனூர்னு ஒரு ஊர் இருக்கு. பிட்டன் போன்ற இன்னும் ஏராளமான பெயர்களை கூட அச்சரேகை தீர்க்கையுடன் வரைபடமாக காட்டியிருக்கிறோம். இலக்கியம் கடைசியாக கென்னத் மிசல் குறிப்பிட்ட ஜியாகிரபி ஆஃப் தி கல்ச்சர்ஸ், இதை பத்திலாம் நிறைய ஒரு புத்தகத்துல இவருடைய கட்டுரை ஒண்ணு வந்திருக்கும். லேண்ட்ஸ்கேப் அண்ட் கல்ச்சர், லேண்ட்ஸ்கேப் அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது அவருடைய கட்டுரையோட தலைப்பு. அது ஜியாகிரபி அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஒரு வெளிவந்த ஒரு அவருடைய கோட். இலக்கியம் ஏனைய கலைகளைப் போலவே தன்னை உருவாக்கிய நிலத்தின் தன்மைகளை சித்தரிக்கும் காட்சி படிமமாகவே இருக்கிறது. இலக்கியம் ஏனைய கலைகளைப் போலவே தன்னை உருவாக்கிய நிலத்தின் தன்மைகளை சித்தரிக்கும் காட்சி படிமமாகவே இருக்கிறது. கென்னத் மிசல். நான் எத்தனையோ இதிகாசங்களை படித்திருக்கிறேன், எத்தனை புராணங்களையே படித்திருக்கிறேன். அந்த புராணங்களோ இதிகாசங்களோ மண்ணில் ஒட்டுவதில்லை, கதையை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆக மண்ணோடு நெருக்கமான ஒரு வரலாற்றை காட்சி படிமமாக நாம் பார்க்கிறோம். அது சரி, கீழடி அகழாய்வு அறிக்கையை எப்போது வெளியிடப் போகிறீர்கள் என்ற கேள்வியோடு இந்த உரையை முடிக்க விரும்புகிறேன். மேலே குறிப்பிட்ட தமிழில் எழுதப்பட்ட, இப்பெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு, எழுதி இருக்கிறத வச்சு கல்வி பரவலா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? குயவெல்லாம் படிச்சிருப்பானா அல்லது வாங்கினவன் எழுதியிருப்பானா? அப்படிலாம் நிறைய உரையாடல் போய்கிட்டு இருக்கு. அதை அறிவுரையோன் 6 அரசும் சொல்லும் அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கையை அறிவித்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் வாழ்ந்த பூமி இது. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே, பிறப்பெத்தும் எல்லா உயிர்ப்பும். கல்வியை பற்றி திருவள்ளுவர் எழுதினது மாதிரி அறிவுடைமை, கல்வி, கேள்வி, அறியாமை, எல்லாத்தையும் பற்றி, கல்லாமை, இப்படிலாம் எழுதின ஒரு பூமி. கல்வி அனைவருக்குமாக இருந்த அது பரவலாக்கத்தினுடையது. அதை இருந்துதான் நாங்கள் இப்ப ஆவணப்படுத்தி தமிழ்நாட்டில் கிடைத்த 15,000க்கும் மேற்பட்ட பானைக்கீரல்களில் 42 அடிப்படை கூறுகள், 60 விழுக்காடு சிந்துவெளியில் இருக்கக்கூடிய குறியீடுகளை அப்படியே ஒத்து போயிருப்பதை ராஜனும் சிவானந்தம் ஒரு ஆவணப்படுத்தி கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இதை ஒரு ஆழ்கிரதமா பார்க்கலாம். ஆனால் இந்த குறியீடுகள், இந்த கீரல்கள் அனைத்தும் இந்தியாவில் கருப்பு சிவப்பு பாங்கில் மட்டுமே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அழிக்கோட விரும்புகிறேன். அது பெயிண்டட் கிரேவரில் மேல்கங்கை சமவெளியில் எங்கேயும் இல்லை என்பதையும் சொல்லி, இதை எதுக்கு நீங்க யோசிக்கலாம். மாரியை பத்தி பேசினா ஓகே, வரம்பு பத்தி பேசினா ஓகே, யானை சட்டை போடுறதா ஓகே, ஆனா கடைசி கீழடியில முடிக்கிறான். கீழடி தான் முடிப்போம், சிந்துவெளியில தொடங்குவோம், கீழடியில முடிப்போம். கீழடி பத்தி பேசுவோம், சிவகலையை பத்தி பேசுவோம், அரிக்கைமேட்டை பத்தி பேசுவோம், ஆதிச்சநல்லூரை பத்தி பேசுவோம், கொற்கையை பத்தி பேசுவோம், வன்னியை பத்தி பேசுவோம், திராவிட சிவப்பை பத்தி பேசுவோம், பானை தரத்தை பத்தி பேசுவோம், மேல்கிழக்கு கீழ்கிழக்குன்னு விரிந்த நகர்மய பண்பாட்டை பத்தி பேசுவோம், சங்க இலக்கியத்தை பத்தி பேசுவோம். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் சொல்லுவோம். ஜான் மார்சலுக்கு சென்னையில செலவைப்போம். சிந்துவெளி எடுத்த படிச்சு காமிச்சா $1 மில்லியன் வாங்கிட்டு போன்னு சொல்லுவோம். கீழடியில சிந்துவெளி நாளை கொண்டாடுவோம், எல்லாம் சொல்லுவோம். இது பாரி, பரம்பு, சிந்துவெளி, தமிழகம், தமிழ்நாடு, சங்க இலக்கியம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்கிற ஒரு தொடர்கதை. அதனால்தான் கீழடி அகழாய்வு அறிக்கையை எப்போது வெளியிடப் போகிறீர்கள்?
தேவைப்பட்டால் அந்த அறிக்கையின் மீது எழுப்பப்பட்ட கேள்விகள், அந்த கேள்விக்கு தரப்பட்ட பதில், அந்த பதிலுக்கு தரப்பட்ட கேள்வி, அதுக்கும் தரப்படுகிற பதில், எல்லாவற்றையும் பொதுவெளியில் கொண்டு வர வேண்டும். அதுதான் நெல்லிக்கனி. இந்த பூமி அப்படிப்பட்ட பூமி. அது வந்து நெல்லிக்கனியை கொடுக்கறதுக்கு ராஜா முடிவு பண்றது இல்ல. உண்மை எப்போதுமே வாய்மையே வெல்லும் என்பதுதான். நன்றி, வணக்கம். அபாரமான உரை, மிக்க நன்றி சார். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல தாமஸ் பிக்கெட்டி மாதிரியான சர்வதேச பொருளாதார அறிஞர்கள் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பேசிட்டு இருக்க நிலையில சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு இலக்கிய அரசியல் உரையை மிகச்சிறப்பாக வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. கேள்வி நேரம். கேள்விகள் தலைப்பை ஒட்டி அமைந்தால், சுருக்கமாக அமைந்தால் நலம். பரம்பு மலையில இருந்து இறங்கி வரலையா? நோ கொஸ்டின்ஸ். ஓகே. பொதுவா வந்து பல கேள்விகள் இந்த அரங்கில் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இது வந்து அநேகமா வந்து உங்களுக்கு என்ன கன்வின்சிங்கா இருக்கு நினைக்கிறேன். அதையும் வந்து கட்டாயம் எனக்கே இந்த உரை மிகவும் பிடித்திருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த சங்க இலக்கியத்தை படிக்கும் போது, ஒரு மாணவனாக உணரும் போது, இன்னைக்கு இருக்க சூழல்ல வந்து சங்க இலக்கியம் ஒரு எதிர்கால தமிழ் எப்படி இருக்க பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதாவது லாங்குவேஜ் மாடல், மெட்டா டேட்டா, LLM, ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, இதெல்லாம் போகும்போது நம்ம ஏஐல போய் கேட்டா அது வந்து குறுந்தொகையில இல்லாத பாட்டை குறுந்தொகைன்னு எழுதி கொடுக்குது. அதோட நாங்க ஆர்கியூ பண்ணிட்டு, அது குறுந்தொகை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நான் குறுந்தொகை தலையிலா படிச்சிருக்கிறதுனால அது குறுந்தொகை இல்லைன்னு என்னால சொல்ல முடியுது. இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் சென்று நேற்று திண்டுக்கல்ல பேசும்போது அங்க பேசும்போது சொல்றாங்க, பிள்ளைங்களுக்கு தமிழ்ல பிழை இல்லாம எழுதக்கூட வரமாட்டேது சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழலில் வந்து நமது மொழியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவச்சிறந்த நம்ம கடமை இருக்கிறது. இதையெல்லாம் கொண்டு போய் பொதுவெளியில் கொண்டு போய் நிறுத்தி, இதுதான் சங்க இலக்கியம், இதுதான் சங்க இலக்கியம் பற்றிய சமகால உரையாடல். இந்த சங்க இலக்கியத்தை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது சுய பெருமையை பேசுவதற்காக அல்ல, தற்பெருமையை பேசுவதற்காக அல்ல, உலகத்தில் ஆகச்சிறந்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான் என்று சொல்வதற்காக கூட இல்லை, சங்க இலக்கியம் மட்டும்தான் என்று சொல்வதற்காக கூட அல்ல. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், பொறுப்புணர்வு, வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை விதைப்பது மட்டும்தான் எங்கள் நோக்கம். அது மட்டும்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒரு செவ்வியல் இலக்கியம் 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கிறது என்றால் அது சங்க இலக்கிய செவ்வியல் இலக்கியம் மட்டும்தான். மொழி பல பெருகிய பழிதீர்த்தையத்து, மொழிபலி பெருகிய பழிதீர்த்தையத்து, புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும் அப்படின்னு ஒரு பொதுமை பேசிய இலக்கியம். எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று பயணத்தை ஊக்குவித்த இலக்கியம். திசைகளை விட முக்கியமானது தேடல்கள். பயணத்தால் கட்டமைக்கப்பட்டதே வரலாறு. மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு என்று தொடர்ந்து பேசி வருகிறான். இதற்காகத்தான் சங்க இலக்கியத்தை கையில் எடுத்து பேசி வருகிறோம். ஆனால் இதை இளைஞர்களும் பொறியாளர்களும் பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களும் இப்போது கையில் எடுத்து சங்க இலக்கியத்தை விலை கொடுத்து வாங்கி எனக்கு தொடர்ந்து பின்னூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. சங்க இலக்கியத்தை எளிய உரையின் மூலமாக வாசியுங்கள். மிகவும் கரடு முரடான உரைகளை படித்து காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதையெல்லாம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பார்த்துக் கொள்வார்கள். சாமானியர்கள் படிக்க வேண்டியது சங்க இலக்கியம், திருக்குறள் போன்ற இலக்கியம். அவற்றுக்கான எளிய உரைகள் எல்லாம் இருக்கிறது. இப்போது இணையத்திலேயே கிடைக்கிறது. நீங்க போனீங்கன்னா பாண்டியராசா என்பவர் சொல்லடைவுகள் தொடரடைவுகள் போட்டிருக்காரு. வைதேகி ஹெர்பர்ட்டினுடைய ஆங்கிலத்தில் சிலர் துணை வேணா அவங்களுடைய சைட்ல போய் ஆங்கிலத்தினுடைய உரையோட பார்த்துக்கலாம். ஆக சங்க இலக்கியத்தை வாசிப்பதன் மூலமாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு நமது செவ்வியல் இலக்கியத்தை ஒரு மீள் கட்டமைப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.